Hello everyone, welcome to Max Brains. இன்னைக்கு இந்த வீடியோல TNOU MSc Psychology first semester MSYS 11 Advanced General Psychology உடைய block 4 நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி மற்ற பிளாக்ஸ்லாம் போட்டிருக்கேன், நான் பிளாக் 1 and 2 போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பிளாக் 4 நம்ம பார்க்க போறோம். ஸோ பிளாக் 4ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கான்செப்ட்ஸ்ல வந்து நமக்கு வந்து மெமரி அண்ட் ஃபர்கெட்டிங், கைண்ட்ஸ் ஆஃப் ரிமெம்பரிங், ரிட்ரீவல் ப்ராசஸ், இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் வேஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு ஒரு வீடியோல போட்டிருந்தேன். ஸோ அதையும் போய் பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ரிப்பீட்டடா கேட்ட 15 மார்க் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த 2 ப்ராசஸ் தியரி ஆஃப் மெமரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிப்பீட்டடா கேட்ட 15 மார்க் கொஸ்டினா இருக்குது. அண்ட் தென் எக்ஸ்பிளைன் ரிட்ரீவல் ப்ராசஸும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ரிட்ரீவல் ப்ராசஸும் and suggest strategies to improve memory. So இது ரெண்டுமே சேர்த்து this both together அவங்க வந்து இன்னொரு 15 மார்க்கா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் 15 மார்க்ல 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நான் ரெஃபர் பண்ண கொஸ்டின்ஸ்ல. அண்ட் மெத்தட் ஆஃப் இம்ப்ரூவிங் மெமரி தனியா வந்து 2 வாட்டி கேட்டிருக்காங்க இன் 5 மார்க். இது தவிர்த்து நமக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் மெமரி கேட்டிருக்காங்க. அண்ட் distinguish between memory, forgetting and amnesia கேட்டிருக்காங்க. கைண்ட்ஸ் ஆஃப் ரிமெம்பரிங் கேட்டிருக்காங்க. அண்ட் நிமோனிக்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளவுதான் வந்து ஆக்சுவலா கேட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த லாங்குவேஜ் அண்ட் தாட், இந்த லாஸ்ட் 2 இதுல இருந்து அவ்வளவா கொஸ்டின்ஸ் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. so that it will be useful for you, useful for others also. okay, ஸோ மெயினாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்போ எந்தெந்த யூனிட்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதில் கவர் ஆகுறதுன்னு யூனிட் 10 to 13 கவர் ஆகுது. ஆனால் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா 10 and 11 தான் கேட்டிருக்காங்க. 12 and 13 வந்து ரொம்ப கேட்கல. ஸோ நவ் வில் கெட் இன் டு த டாபிக். ஸோ யூனிட் 10 நம்ம பார்க்கலாம். ஸோ யூனிட் அதான் பிளாக் 5, பிளாக் 4 ஆக்சுவலாக நமக்கு இது. ஓகே, so block 4 இது unit 10 memory and forgetting, theories and of memory, language and thought, thinking, reasoning and concept formation. so இது அவ்வளோத்தையும் நம்ம ஒரே வீடியோவை நம்ம பார்க்கறத ட்ரை பண்ணுவோம். so it's going too long alone, I might break into 2 videos. so இந்த இதெல்லாம் கேட்டிருக்காங்க. so இந்த amnesia, memory அந்த ரிமெம்பரிங், ஸோ இது எல்லாத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்லாம் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, மெமரி, ஃபர்கெட்டிங் அண்ட் அம்னீஷியா, ஸோ இதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்கெட்டிங் இருக்குல்ல, ஃபர்கெட்டிங், மெமரி அண்ட் அம்னீஷியா, அண்ட் டைப்ஸ் ஆஃப் மெமரி கேட்டிருக்காங்க, டைப்ஸ் ஆஃப் ரிமெம்பரிங் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த 2 ப்ராசஸ் தியரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே நமக்கு இருக்குது. ஸோ ஒன்னொன்னா வந்து we can go through. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கைண்ட்ஸ் ஆஃப் ரிமெம்பரிங். ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் ரிமெம்பரிங்ல இந்த ரிமெம்பரிங்ல 4 R வருது. ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம், 4 R இருக்கு. என்ன அப்படின்னா the first one is reintegration. அது D இங்க வராது. it is reintegration, recall, recognition and relearning. so இது நாலுமே தான் kinds of remembering. reintegrate, recall, recognize and relearn என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. reintegrate அப்படின்னா என்னது, நம்ம ஆல்ரெடி பண்ணதை திரும்ப திரும்ப அதை யோசிச்சு திரும்ப நம்ம வந்து ரீஇன்டகிரேட் பண்றது, ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ரீகால்னா நம்மளா வந்து நம்ம யோசிக்கிறோம்ல, பழைய விஷயம் நம்ம இப்ப நம்ம படிச்சதை திரும்ப ரீகால் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக் ரீகேப் பண்றோம்ன்றோம்ல, அதுதான் இந்த ரீகால் அப்படின்றது. ரெக்கக்னிஷன் அப்படின்றது ஒரு விஷயத்த பார்த்த உடனே இதை வந்து இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இதையோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம ரெக்கக்னைஸ் பண்றது ரெக்கக்னிஷன். ரீலர்னிங்கிறது திரும்பவும் நான் வந்து ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன், ஆல்ரெடி ஏதோ ஒன்று வச்சு எனக்கு மைண்ட்ல இருந்தது, அதை நான் திரும்ப வந்து அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்றேன்றது. இந்த 4 விஷயம், இவ்வளவுதான் இந்த கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம இங்க கீழே வந்து ஒண்ணுனா பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த ரீஇன்டகிரேஷன், இந்த ரீஇன்டகிரேஷன் இந்த D இருக்க இடத்துல அடிச்சு விட்டுருங்க. ஸோ ரீஇன்டகிரேஷன் இட் இஸ் அப்பியரிங் இன் த ரிட்ரைவல் ஆஃப் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ரிட்ரைவ் பண்றதுக்கு இந்த ரீஇன்டகிரேஷன் ஹெல்ப் பண்ணும். ரீகால் அப்படின்றப்போ என்னன்னா ஒரு போயம். ஸோ நமக்கு வந்து ஒரு போயம் நான் ரீகால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்காது. பட் எந்த சிச்சுவேஷன் அந்த போயம் படித்தோம், அப்போ நம்ம கூட யாரெல்லாம் இருந்தாங்க, எங்கே இருந்தோம், ஸ்கூல்ல இருந்தோமா, காலேஜ்ல இருந்தோமா, அது எப்படி படித்தோம் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணோம்னா இட் வில் ஈஸிலி கம் இன் டு அவர் மைண்ட். ஸோ ரீகால், பழைய விஷயங்களை அந்த ஃபுல் சினாரியோவே ரீகால் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ரெக்கக்னைஸ்,
ஓகே, ஸோ ரெகக்னைஸ் அப்படின்றது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் சீயிங் சம்திங் அஸ் ஃபெமிலியர், அதுதான். ஓகே, நான் இது ஒன்று பார்க்குறேன், பார்க்கும்போது எனக்கு இது வந்து ஃபெமிலியரா இருக்கே, பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்தது வந்து ரீலேர்ன் என்னது, நான் ஆல்ரெடி ஒன்று படிச்சுட்டேன், ஆல்ரெடி லேர்ன்ட் ஒன்ஸ், பட் இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக ரிமெம்பர் பண்ணணும்னா ரீலேர்ன் பண்றதுன்னு வாங்க, தட் இஸ் ரீலேர்னிங். இதே கான்செப்ட் தான் திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ளார கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஇன்டகிரேட்டிவ் மெமரியில என்ன அப்படின்னா லெஸ் அட்டென்ஷன் ஹஸ் பீன் பெய்டு டு ரீஇன்டகிரேட்டிவ் மெமரி. எதனால அப்படின்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு செக் த ரெக்கவரி ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா இது எப்படி வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஹிப்னாசிஸ் மூலமா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து இப்போ ஒரு பர்சனுக்கு ஹிப்னடைஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால வந்து அவங்களோட சைல்ட்ஹுட்ல என்ன நடந்ததுன்னு கூட சொல்ல முடியும். ஸோ இதை வந்து நிறைய மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களோட பழைய காலத்து வாழ்க்கையை ஸோ அதை வந்து ரீஇன்டகிரேட் பண்றது. ஸோ தட் இஸ் அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இட்ஸ் கால்ட் ரீஎஸ்டாப்ளிஷ். ஓகே, ஸோ யூ ஆர் ரீஎஸ்டாப்ளிஷிங் த ஏர்லியர் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் ஆன் பார்ஷியல் cues. So you are like thinking and you are trying to recollect something which happened in the past by making use of partial cues. So எனக்கு கொஞ்சம் தெரியும், எனக்கு அரைகுறையா தெரிறதை வச்சு I'm trying to go back and I'm trying to recollect or reintegrate. Okay, reintegrate வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா reestablish an earlier experience based on partial cues. அதுதான் நான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு. ஸோ stimulate to reintegrate என்னன்னா அப்படின்னா souvenirs, ஸோ பழைய எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ யூ லுக் அட் த ஃபோட்டோஸ், பழைய ஃபோட்டோஸை பார்த்த உடனே இது எங்கே நடந்துச்சுன்னு டக்குன்னு ஞாபகம் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த வி கோ பேக் டு தட் வேர்ல்டு. ஸோ அந்த மெமரிக்கு அப்படியே நம்ம அதே இடத்துக்கு போன மாதிரி இருக்கும். இது நம்ம இங்கேயே இருந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் இந்த ரீஇன்டகிரேட். நெக்ஸ்ட் ரீகால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மோஸ்ட் ஈஸிலி டெஸ்டட் இன் த லெபார்டரி. ஸோ சம் பர்ஃபார்மன்ஸ் லேர்ன்ட் இன் த பாஸ்ட். ஸோ ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன் அப்படின்றத நான் திரும்பவும் நான் ரீகால் பண்றேன். ஓகே, அதுதான் வந்து நமக்கு வந்து ரீகால். ஸோ இதுல என்ன பண்ணணும்னா யூ ஆர் டெமான்ஸ்ட்ரேட்டிங் த ப்ரெசென்ட் இன்ஃபர்மேஷன் பிகாஸ் ஆஃப் த ரெசிடியூ ஃப்ரம் த பாஸ்ட். ஸோ பாஸ்ட்ல இருக்கிறது வந்து எனக்கு இருக்குது கொஞ்சம். ஸோ இதை வந்து நான் திரும்ப டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேன். எனக்கு வண்டி ஓட்ட தெரியும், ஐ நோ டு ரைட் அ பைசைக்கிள். ஓகே, ஸோ நான் இதை வச்சு ஈவன் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஐ பி ஏபிள் டு பிகாஸ் ஐ கேன் ஈஸிலி ரீகால் திஸ். அந்த இதுதான் வந்து நமக்கு ரீகால் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த அளவுக்கு தே ஆர் சீயிங் லைக் இப்போ வந்து ஒரு பேட் அசோசியேட் வேர்ட்ஸ் கொடுத்து இதை வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அகைன் யூ ஆர் மேட் டு ரீகால் அப்படின்றப்போ ஹவ் யூ ஆர் ரீகாலிங். அதுதான். அடுத்தது வந்து ரெக்கக்னிஷன் அப்படின்றது என்னதுன்னா generalization from past experience. It is a form of generalization from past experience. So you recognize something familiar and something you have met before. So adin நடந்த ஒரு விஷயத்தை திரும்ப recognize பண்றது. So the entire process will take place quite automatically நமக்கு நடக்கும். It is nothing but some kind of familiarity. Okay, next வந்து பாத்தீங்கன்னா ரீலேர்னிங் என்றது ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் ரெசிடியூ இருக்குது பாஸ்ட்ல. ஸோ அதை வச்சு I am trying to again learn something. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த ரீகால் மாதிரி தான் நமக்கு வந்து இதுல இருக்கும். ஸோ அந்த லேர்னிங்க்கு அப்புறமேட்டு கொஞ்சம் டைம் விட்டு திரும்ப நம்ம வந்து அதை லேர்ன் பண்றது தான். ஓகே, ஸோ தட் இஸ் யுவர் ரீலேர்னிங் ஆல் அபவுட். அடுத்தது வந்து மெமரி வந்து எப்படிலாம் நமக்கு இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னா 3 ஸ்டேஜஸ் இருக்கும். என்கோடிங், ஸ்டோரேஜ், ரிட்ரைவல். என்கோடிங் அப்படின்றது என்ன, we are listening to something, we are grasping something. Okay, we have to put it into our mind. Okay, நம்ம மெமரியில தூக்கி போடும்போது ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணணும். கேட்கறத வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் இல்லாம நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னு நமக்கு தெரியாது. இப்போ இந்த வீடியோ கேட்குறீங்க அப்படின்னா you will listen to it with the context of this is the fourth block from அட்வான்ஸ் ஜெனரல் சைக்காலஜி, டிஎன்ஓயு எக்ஸாமுக்காக படிக்கிறோம். அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல உள்ள ஏத்துனீங்க அப்படின்னா இட் வில் கெட் ஸ்டோர்டு ப்ராப்பர்லி. அப்போ ரிட்ரைவ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிட்டு வாட் யூ வில் டூ இஸ் யூ வில் ரிகவர் த ஸ்டோர்ட் இன்ஃபர்மேஷன் இன் யுவர் மெமரி. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நவ் அந்த 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி, இது வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் மெமரி. ஓகே, எல்லாத்தையுமே நம்ம இதை பார்ப்போம். நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி என்ன அப்படின்னா ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி. ஓகே, ஷார்ட் டேர்ம் மெமரி இஸ் சம்திங் கொஞ்ச நேரம் நம்ம இப்போ ரீசெண்டா எனக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டது மட்டும் தான் ஷார்ட் டேர்ம் மெமரியில வரும். ஃப்ரம் மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ் டு ஃபியூ மினிட்ஸ். லாங் டேர்ம் மெமரி இஸ் ஃப்ரம் மினிட்ஸ் டு இயர்ஸ். ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி நடந்ததுல இருந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறது எல்லாமே எங்க போயிருக்கோம்னா
லாங் டேர்ம் மெமரியில போய் இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் மெமரி. இது எப்படின்னா கான்சியஸ் நாலேஜ் அண்ட் சப்கான்சியஸ் நாலேஜ் மாதிரி. கான்சியஸா நம்ம இருக்கிறது எல்லாமே இப்போ இருக்கிறது எல்லாம் கான்சியஸா இருக்கும். ஸோ லாங் டேர்ம் மெமரி எல்லாமே எங்க இருக்கும், சப்கான்சியஸ் நாலேஜ்ல இருக்கும். நம்ம அங்கன்னு தட்டி எழுப்பி நம்ம ஃப்ரெண்ட்ல கொண்டு வந்து வீல் ஹவ் டு திங்க் அபவுட் இட். ஸோ அதுதான். ஓகே, ஸோ ஷார்ட் டேர்ம் மெமரி இது வந்து என்னவா இருக்குன்னா ஆக்டிவா இருக்குது, லாங் டேர்ம் மெமரி பாசிவா இருக்கு. ஸோ இது டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு இப்போ ஷார்ட் டேர்ம் மெமரி லாங் டேர்ம் மெமரிக்கே இப்போ வந்து சப்போஸ் நமக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கேட்டாங்கன்னா இந்த டைம் பீரியட் நம்ம எழுதலாம். தென் வி கேன் ரைட் கான்சியஸ் அண்ட் சப்கான்சியஸ்னு எழுதலாம் நம்ம. அதுக்கப்புறம் திஸ் இஸ் கோயிங் டு பி ஆக்டிவ், திஸ் இஸ் கோயிங் டு பி பாசிவ். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து யூ கேன் கிவ் சம் கைண்ட் ஆஃப் நோட்டேஷன்ஸ் அது மாதிரி நம்ம போட்டோம்னா நல்லா இருக்கும். ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு திரும்ப அந்த 3 ஸ்டேஜஸ் பத்தி பார்க்கணும். ஸோ என்கோடிங் என்ன அப்படின்னா யூ ஆர் என்கோடிங் சர்டன் இன்ஃபர்மேஷன் into the memory in terms of some kind of a code. So என்ன மாதிரி கோடா இருக்கும்? You can do it like visually when you are seeing some object. So என்ன ஆகும், அந்த visually mental picture நமக்கு இருக்குதா இல்லனா கோட் வந்து அக்கௌஸ்டிக்கா இருக்கா? So the code can be visual and acoustic. Visual is what you see and acoustic is what you hear. Okay, so நம்ம பார்க்கறதையோ இல்ல நம்ம கேட்கறதையோ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்றது அந்த என்கோடிங் அப்படின்றது. என்கோடிங் இந்த 2 விதத்துல நமக்கு போகும், either as a visual code or as an acoustic code. Okay, so dominance of acoustic code எதுக்குன்னா verbal materialsக்கு, non-verbal materialsக்கு நமக்கு வந்து visual code. Okay, so next one வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. ஸ்டோரேஜ் என்னது, ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு ரொம்ப கம்மி கெப்பாசிட்டி தான், பிகாஸ் ஷார்ட் டேர்ம் மெமரி இஸ் ஒன்லி ஃபார் ஃபியூ மினிட்ஸ். ஓகே, ஸோ ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 7 ஐட்டம்ஸ் 7 விஷயங்கள் தான் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும் ஷார்ட் டேர்ம் மெமரியில். ஏன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் 2 minutes. ஸோ அதனால 7 ஐட்டம்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் நமக்கு ஞாபகம் இருக்கலாம். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் மோர் தேன் தட் அப்படின்னா உங்களுக்கு நல்ல மெமரி பவர் இருக்கு அப்படின்றது மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து ஒருத்தருக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஃபார் ஷார்ட் டேர்ம் மெமரி ஆல் நார்மல் அடல்ட்ஸ் ஹேவ் கெப்பாசிட்டி ஆஃப் 72. ஆனால் அது எந்த அளவுக்கு வருதுன்றதை பொறுத்து. ஓகே, ஸோ அதே போல வந்து எபிங்ஹாஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து he said that his own limit were 7 items. ஆனா 70 years later he said that இது வந்து மேஜிக் நம்பர் 7. ஏன்னா எவ்வளவு 70 வருஷம் கழிச்சும் அது என்னவா தான் இருந்தது, 7 items plus or minus தான் இருந்துச்சு அப்படிங்கிறாரு. ஓகே, ஸோ likewise psychologists are going to also determine this number using a task called the memory span. ஸோ இங்க என்ன பண்றாங்க, டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சுட்டு இது எந்த மாதிரி நம்ம ரீகால் பண்ண முடியுது, ஸோ இந்த மாதிரி ரீகால் பண்ணும்போது எவ்வளோ ஐட்டம் சொல்ல முடியுது. ஸோ இது எப்படின்னா லைக் சீயிங் சம் கைண்ட் ஆஃப் பிக்சர்ல வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு how many pictures you are able to recall and then say. So that is your storage capacity. ஸோ எனக்கு அது எப்படி என்னால் வந்து ஸ்டோர் பண்ணி என்னால் சொல்ல முடியுது அப்படின்றது தான். இப்போ இந்த ஸ்டோரேஜ் சங்க்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸ்டோரேஜ் சங்க்ஸ் அப்படின்னா என்னதுன்னா சம்திங் இஸ் குரூப்ட். ஓகே, ஏதோ கட்டியா இருக்குது அப்படின்னு நம்ம கட்டினா it has lot of particles. So to remember we can remember it in terms of some kind of a pattern. ஸோ இப்போ வந்து இப்படி ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த வேர்டு புரியாது. we consider this as some 7 alphabets, 7 letters. So 1 2 3 4 5 6 7. ஸோ 7 லெட்டரா பார்க்க போறோம். ஓகே, இந்த 7 லெட்டரை ரீஅரேஞ்ச் பண்ணா I am going to get it as straight, which you can very easily remember it as one word. So 7 லெட்டரா ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியா, 1 வேர்டா ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியா அப்படின்னா 1 வேர்டு தான். ஸோ இந்த மாதிரி you are combining these kind of things into chunks. ஸோ இது எப்படி சொல்றாங்கன்னா you have letters, இந்த letters you can combine into word chunks. Okay, இந்த word chunks வந்து you can combine it into phrase chunks. Okay, this is all given in the textbook. I'm just telling it here because you will be able to easily understand. In the phrase chunks da you can use it as sentences. Store பண்ணும்போது letters store பண்றது கஷ்டம். அப்ப word chunks store பண்ணலாம். அந்த word வந்து words வந்து we can combine it as a phrase, and then those phrases you combine it as some kind of a sentence, and then it will be more easy. ஸோ இதே மாதிரி தான் எனி பேட்டர்ன், ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அதே மாதிரி தான். ஸோ இங்க அதே போல தேர்ஸ் another எக்ஸாம்பிள். நமக்கு வந்து இப்படி ஒரு லெட்டர் இருக்கு, ஐபின்னு இருக்குது, எம்எஃபின்னு இருக்குது, ஐடிவியூன்னு இருக்கு, எஸ்ஏ இருக்கு. இப்போ இதை ஞாபகம் வச்சுட்டு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இதுக்கு பதிலாக
you are going to divide in a different way, like you are making it as IBM and then FBI and then TV USA. So இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா this will be easy. So what you have to do is chunks ஆ பிரிக்கணும்னு சொல்லிட்டு meaningless chunks ஆ பிரிச்சா it will be difficult. So you will have to make the chunks into some kind of a meaningful one, meaningful unit. இது வேர்டா கூட இல்ல, பட் ஆனா அது மீனிங்ஃபுல்லா இருக்கும்போது it will be easy for us to recall. அதே போலதான் this number, இந்த நம்பர் பாருங்க, it is ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதை என்ன பண்றோம், we are combining it as 4 digits together. அப்போ வந்து remembering is going to be very easy. Okay, so retrieval involves a search of a short term memory, which is each item is examined one at a time. So retrieval எப்போ ஈஸியா இருக்கும்னா, இந்த மாதிரி நம்ம வந்து சங்க்ஸா நம்ம சேவ் பண்ணும்போது நமக்கு retrieve பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். So storage capacity is 7 items. 7 items வந்து 7 sentences ஞாபகம் வச்சுக்க போறேனா இல்ல 7 letters ஞாபகம் வச்சுக்க போறேனான்றதான் நம்மளோட டாஸ்க். ஓகே, now coming into long term memory. So long term memory is few minutes to how many years together possible. So next வந்து பாத்தீங்கன்னா encoding. Long term memory, short term memory தனியா they are asking in 5 marks. Okay, together they can ask in 15 marks, like types of memories. Okay, types of memory. Now இதுல திரும்ப encoding. So encodingல என்ன அப்படின்னா வந்து again it is nothing but இங்க வந்து பாத்தீங்கன்னா you have two kind of codings இங்க. One is called as the imagery code. encodingல அங்க வந்து visual code, acoustic code. Okay, இங்க வந்து it is divided into imagery code and semantic code. Semantic code. Imagery அப்படின்னா you remember it in forms of images. நம்ம அங்க விஷுவல்னு சொன்னோம்ல, அங்க விஷுவல்னு சொன்னதுதான் இங்க இமேஜரின்னு கொடுத்துருக்காங்க. அங்க நம்ம வந்து அக்கோஸ்டிக்னு சொன்னது சவுண்டு வேர்பல்ன்றது தான். இங்க வந்து செமான்டிக் கோட் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ நான் வேர்ட்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்க போறேன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஹெலிகாப்டர் அப்படின்னா யூ கேன் ரிமெம்பர் ஹெலிகாப்டர் ஆஸ் த இமேஜ் ஆஃப் த ஹெலிகாப்டர், ஆர் யூ கேன் ரிமெம்பர் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். அப்போ வேர்ட்ஸ் அப்படின்னா ஹெலிகாப்டர் வந்து பறக்கும். So அது வந்து words, you remember it in terms of words, in terms of its meaning. Okay, so actually semantic and you have some meaningful words. Okay, so often we'll remember the meaning of sentences without experiencing images during encoding. So encode பண்ணும்போது நம்ம அதை ப்ராப்பரா நம்ம வந்து அந்த சென்டென்ஸோட மீனிங்கோட விஷுவலைஸ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா it will be easy for retrieval. ஓகே, ஆனா நம்ம வந்து இதை பண்ணல அப்படின்னா இட் வில் பி டிஃபிகல்ட். இப்போ வந்து இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ நான் எழுதுறது உங்களுக்கு வந்து விஷுவலா ஞாபகம் இருக்கும், when I talk also it will work அப்படின்றப்போ this one you can easily recollect during the time of exam. So அதனால தான் இது மாதிரி பண்றது. ஓகே, so that's why when we see audios it will be more efficient than when we are just going to listen to see videos. It will be more efficient than when we are listening just to audios, because audio only அந்த நமக்கு அந்த verbal மட்டும் தான் இருக்கும், அந்த விஷுவல் இது இருக்காது, அக்கௌஸ்டிக் மட்டும் தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிஃபர்ட் கோட் ஃபார் verbal இதுவா இருக்கும் நமக்கு. ஸோ கோடிங் அண்ட் லாங் டேர்ம் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மெமரி மாதிரி. ஸோ verbal மெட்டீரியலா இருக்கா என்ன மாதிரி அப்படிங்கிறது. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரீவல். ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரீவல் அப்படின்றப்போ என்ன அப்படின்னா there are chances of you forgetting. ஷார்ட் டேர்ம் மெமரி கூட நம்ம வந்து மறக்க மாட்டோம் அவ்வளோ ஈஸியா, பட் லாங் டேர்ம் மெமரி ஃபர்கெட் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இன் மெனி கேசஸ் ஃபர்கெட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா யூ ஹாவ் லேக் ஆஃப் ஆக்சஸ் டு த இன்ஃபர்மேஷன். யூ ஹாவ் லேக் ஆஃப் ஆக்சஸ் டு த இன்ஃபர்மேஷன், தட் இஸ் கால்ட் ஃபர்கெட்டிங். ஃபர்கெட்டிங்னா அது இல்லவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. யூ ஹாவ் என்கோடட், இட் இஸ் இன் யோர் மெமரி, பட் ஹவு டிட் யூ என்கோட், ஹவு இட் இஸ் தேர் அப்படிங்கிறது தான் மேட்டர். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு, இப்போ வந்து ஒருத்தவங்க ஏதோ ஒன்று வீட்டில் வாங்கி வச்சிடுறீங்க, பட் தென் யூ ஆர் நாட் ஏபிள் டு சர்ச் இட், தேடுறீங்க கிடைக்க மாட்டேங்குது, அப்போ அது அந்த பொருள் இல்லைன்னு அர்த்தமா? வீட்டிலலாம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, அங்கே ஆக்சஸ் இல்லை. ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் ஆக்சஸ் டு தட் பர்டிகுலர் பிளேஸ் வேர் ஐம் கெப்ட் இட். ஸோ அந்த ஆக்சஸ் இல்லைன்றப்போ எனக்கு வந்து அங்கே ரிட்ரைவல் எனக்கு கஷ்டமா இருக்கு, அதுதான் ஃபர்கெட்டிங். ஓகே, ஸோ இந்த ஃபர்கெட்டிங்ன்றது இதுதான். ஸோ ஃபர்கெட்டிங் இஸ் நத்திங் பட் லேக் ஆஃப் ஆக்சஸ் to the information. So அதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. Okay, now poor memory will be retrieval failure.
ஸோ ரிட்ரைவல் ஃபெயிலியர்னால நமக்கு வந்து ப்ராப்ளமே தவிர நாட் ஸ்டோரேஜ் ஃபெயிலியர். கண்டிப்பா ஸ்டோரேஜ் இருக்குது, ஆனா அதை ஸ்டோர் பண்ண ஃபெயில் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிட்ரைவல் வில் பி அ டிஃபிகல்ட். ஓகே, ஸோ வந்து திஸ் இஸ் த மேஜர் கான்செப்ட் ஹியர். ஸோ ரிகவரிங் மெமரிஸ் ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட் வந்து நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் ஐதர் தேன் அண்டர் ஹிப்னடைஸ் பண்ணா மட்டும்தான் ரொம்ப ஏர்லி சைல்ட்ஹுட் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் அஸ் வுட் ஃபர்கெட் வாட் வி டிட் இன் ஆர் ஏர்லி சைல்ட்ஹுட். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் கான்டெக்ஸ்ட். ஸோ ஆர்கனைசேஷன் அண்ட் கான்டெக்ஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா திஸ் கம்ஸ் அண்டர் ரிட்ரைவல். ஆக்சுவலா இதுக்கு மேல ரிட்ரைவல் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் இருக்கணும், அவங்க அதை கொடுக்கல. ஓகே, ரிட்ரைவல் கீழே தான் வருது. அண்ட் தீஸ் டூ ஆர் தி ஃபேக்டர்ஸ் ஃபார் ரிட்ரைவல். ஆர்கனைசேஷன் அண்ட் கான்டெக்ஸ்ட் அப்படின்றது தான் they are the factors of retrieval. Research has added 2 factors that increase the chance of successful retrieval. So heading should be retrieval, organizing, and then context is ensuring the context in which we retrieve the information. So முதல்ல ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வைக்கணும். அதான் சொல்லுவாங்க, எடுத்த இடத்துல வைக்கணும். இல்லை நம்ம ப்ராப்பரா ஆர்கனைஸா நம்ம வச்சோம்னா when we want to search for it, it will be easy even in our room. ஸோ நம்ம வாழ்ற வீட்லயே வந்து நம்ம ப்ராப்பரா வந்து ஒரு ஆர்கனைஸ்டா வச்சோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு அகெயின் சர்ச் அண்ட் டேக் இட் பேக். ஸோ அதுதான் வந்து ஆர்கனைசர் அண்ட் ரிட்ரைவலுக்கு நமக்கு வந்து ஆர்கனைஸ் பண்றது. கான்டெக்ட்ன்றது எந்த ஆஸ் பர் வாட் கான்டெக்ட் இட் இஸ் கோயிங் டு கோ அப்படின்றது தான். ஸோ எதனால அது வந்து நமக்கு வந்து இருக்குது அப்படின்றது தான். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சர்டன் ஈவெண்ட்ஸ் வந்து இஃப் யூ ஆர் கோயிங் டு டாக் வென் யூ ஆர் இன் அ பர்டிகுலர் ட்ரக் அப்படின்னா sometimes it will be retrieved only when that drug induced state. நார்மலா இருக்கும்போது அது வராது. ஸோ ட்ரக் இன்டியூஸ்ட் ஸ்டேட்ல தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த இதான் வந்து நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல தான் எனக்கு வரும்ன்றது தான் இட் இஸ் கால்ட் ஸ்டேட் டிபெண்டன்ட் லேர்னிங். We will read about this again in another unit here itself. So now remember state dependent learning na enna அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. Now இந்த retrieval process அப்ப எனக்கு எப்படி நடக்கும் அப்படின்றப்போ so memory depends upon the retrieval cues. So எனக்கு வந்து இங்க என்ன அப்படின்னா facilitated by organization and the presence of the retrieval cues. Retrieval cues அப்படிங்கறது இங்க அந்த context அப்படிங்கிறது. Okay, so without the proper retrieval cues எனக்கு வந்து கண்டிப்பா the whatever I need to get எனக்கு கிடைக்காது. So எனக்கு அங்க மறந்து போயிடுது. Next one is going to be emotional factor. இங்க வந்து ஸ்டேட் டிபெண்டன்ட் மெமரி. ஸோ இமோஷனலா இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் பேசும்போது வில் டாக் பட் லேட்டர் ஆன் வில் ஃபர்கெட். அப்போ எல்சே இல்லை நீ அன்னைக்கு இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல பேசினேன், அப்படியா, ஐயோ நான் மறந்துட்டேன், நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு வில் லேட்டர் ரிக்ரெட், ரைட்? அதுதான் ஸ்டேட் டிபெண்டன்ட். ஸோ என்ன ஸ்டேட்ல நம்ம பேசணும் அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த சேம் வைஸ் நமக்கு வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காக்னிட்டிவ் வியூ. ஸோ காக்னிட்டிவ் வியூல வந்து நமக்கு 3 ஸ்டேஜ். அதுதான் நம்ம என்கோடிங், storage and retrieval. Same thing is given here. So encoding na enna, storage na enna, retrieval na என்னன்றது இதை சும்மா அப்படியே ரீட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்தது என்கோடிங்ல ஒரு அதான் நம்ம ஃபால்ட்டி என்கோடிங், ப்ராப்பரா நம்ம உள்ள வந்து டேட்டாவை அனுப்பல அப்படிங்கிறது. அந்த ஃபெயிலியர் டு ரிமெம்பர் மே இன்வால்வ் faulty encoding. I told you, right? When you encode and you store, you don't do it properly அப்படின்னா then retrieval is going to be difficult. Okay, அடுத்தது nature of forgetting. Now இப்போ எனக்கு மெமரிஸ் எல்லாமே எனக்கு பெர்மனண்டா இருக்குமா? இருக்காது. ஸோ இப்போ வந்து ஐ வில் ரிமெம்பர் ஃபியூ திங்ஸ். கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் புதுசா நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். இப்போ வந்து நவ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பேப்பர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் யூ லேர்ன் தி செகண்ட் செமஸ்டர் பேப்பர்ஸ். அப்போ என்ன ஆகும்? இதெல்லாம் வந்து வில் ஃபர்கெட் பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு கம் அண்ட் டேக் தி பிளேஸ் ஆக்கிபைட் பை திஸ். ஸோ அந்த இடத்துல லேட்டர் ஆன் வீல் ஹாவ் டு திங்க் அபவுட் ரீகாலிங், இதெல்லாம் பண்ணணும், ரீலேர்னிங் பண்ணணும் அப்படின்னா we'll again be able to get back the memories. ஆனா அதுக்கு ப்ராப்பரா நம்ம என்கோடிங் அண்ட் ஸ்டோரிங் பண்ணாதான் it will come back, இல்லைன்னா வராது. ஓகே, so we would have had childhood playmates whose name we no longer remember. Every one of us would have that. I remember this friend who was with us. அவங்க இருந்தாங்க, பட் ஆனா இந்த பர்சனோட பேர் ஞாபகம் இல்ல ஐ டோன்ட் நோ த வேர் அபவுட்ஸ். அவங்கள பத்தி எனக்கு வந்து எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றது. பட் திஸ் எரா இஸ் டிஃப்ரெண்ட். இந்த ஓல்டன் டேஸ் அந்த மாதிரி பட்ட விஷயங்கள் கஷ்டமா இருந்தது. ஓகே, அதே போல ஹாபிஸ் எல்லாம் மறந்துடுவோம். ஸ்கில்ஸ் வில் கெட் டிமினிஷ்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஃபர்கெட்டிங்கா இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபர்கெட்டிங் வந்து எப்படிலாம் எனக்கு இருக்கும் அப்படின்னா டிகே த்ரூ டிஸ்யூஸ். டிகே த்ரூ டிஸ்யூஸ் அப்படின்னா ஐ ஆம் நாட் யூசிங்.
So when you do not use, there will be a decay. ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாமலே இருக்கோம் அப்படின்னா அது அந்த பிரெயின்ல அந்த பார்ட்ல அப்படியே அது காணாம போயிடும். ஸோ அந்த இடத்துல ஃபர்கெட் பண்ணிடுவோம். அடுத்து வந்து இன்டர்ஃபரன்ஸ். இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றப்ப என்னன்னா தேர் இஸ் சம்திங் இன்டர்ஃபியரிங் வித் தி அதர். இப்போ ஏன்ற ஒரு விஷயம் இருக்கு, பீன்ற ஒரு இது வந்த உடனே அது ஏவை இன்டர்ஃபியர் பண்ணி ஏ வந்து மறக்கடிக்க வச்சிருது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங். ஸோ மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா you have some thing coming in and then you are trying to forget, or you're doing something, something happens and it makes it to forget. So idla vandha pathina you learn about the theory of repression அப்படின்றது. ஏன்னா you don't want to remember some bad memories. சொல்லுவாங்களே இது bad memory, I don't want to remember ன்னு சொல்லிட்டு we'll avoid thinking about it just because we want to forget it. அதுதான் motivated forgetting. ஸோ இந்த 3 விஷயம் தான் வந்து இதுக்கப்புறம் ஒரு 3 பேஜ் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் அண்டர்லைன் தென் அண்ட் தேர் வேர் யூ நீட் டு ரிமெம்பர் சர்டன் திங்ஸ். ஓகே, ஸோ இந்த ட்ரேஸ் அப்படிங்கிறது அந்த ட்ரேஸ் இன் மெமரி இந்த பிரெயின் இருக்கிறது இந்த ட்ரேஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து ஒன்ஸ் லேர்ன் will gradually disintegrate and eventually disappear altogether. ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு லைட்லி லேர்ன் மெட்டீரியல் வந்து சீக்கிரமா ஃபேட் ஆயிடும். சொல்ல நல்லா படிக்கணும் அப்படின்னுவாங்க. ஓகே, இல்லைன்னா வந்து நமக்கு மறந்துடும். வெர்பட்டம் ரிப்போர்ட் ஆஃப் லெக்சர் ஃபேத் சும்மா ஒரு இதுவா நமக்கு போயிட்டுது அப்படின்னா ஃபர்கெட் பண்ணிடுவோம். ஸோ வித் பாசேஜ் ஆஃப் டைம் வி வில் ஃபர்கெட். ஸோ சம்டைம்ஸ் த டீடைல்ஸ் ஆர் ஃபர்காட்டன், மெயின் அவுட்லைன்ஸ் வந்து வில் ரிமெம்பர். இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் மெயின் அவுட்லைன்ஸ் ஃபுல்லும் மறந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் வாட் வில் நாட் கெட் ஃபர்காட்டன் அப்படின்னா மோட்டார் ஸ்கில்ஸ். Okay, sometimes they'll say even people after some kind of a brain injury or something, even if they have forgotten everything, even if they had a memory loss, அவங்களோட மோட்டார் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு போகாது. லைக் ஸ்விம்மிங் ஆர் டிரைவிங் அ கார், இந்த மாதிரி பட்ட ஸ்கில்ஸ் வந்து they will not forget. ஏன்னா இது வந்து it will அதாவது it will get along with our body. Though you don't use it, you know, for many years. If you used to ride a bicycle in your school days, and now you are like, now it is more than 10 or 15 or 20 years and suddenly somebody asks you to ride a bicycle, surely you can, even if you did not do it. That is because it is a motor skill, so you will not forget. So adha vandu the motor skills. Okay, next verbal material vandu can be written over long periods, certain vandu we can forget it. So இது வந்து எப்படி மறக்கும் அப்படின்னா யாருக்கெல்லாம் மறக்கும்னு people approaching senility. Senility அப்படின்னா old age. So when people get old, they will have physical and mental decline. So அந்த இடத்துல they will not be able to remember much. Okay, so இதெல்லாம் வந்து நமக்கு டிஸ்யூஸ்னால அவங்க வந்து எப்பயோ படிச்சது அவங்க அப்படியே மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. Now interference effects. Interference effectsல new learning is going to affect. Okay, new learning is interfering. பாருங்க, new learning may interfere with the material previously learned. இப்போ வந்து you had a phone number. Okay, you all would have changed mobile numbers, or you all would have had some kind of landline phone numbers which you remembered in the past. இப்போ if you try to recollect the first number you used, which might be some 10 or 15 years before அப்படின்னா sometimes it might be difficult. அது என்னது அப்படின்றது நமக்கு ஞாபகம் இருக்காது. ஏன் அப்படின்னா whatever you learned newly had replaced that. ஸோ இது என்ன பண்ணிடுச்சுன்னா இது புதுசாக வந்து உட்காந்துடுச்சு, அது மறந்து போயிடுச்சு. So that is your interference effect. This has interfered with that thing which has happened already. Okay, so in the இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா we have two things here called as retroactive inhibition and proactive inhibition. Okay, proactive inhibition. Retroactive inhibition அப்படின்னா என்னன்னா the new learning is interfering. Okay, now I'll write it here. ரெட்ரோனா ஓல்டு சூப்பரா தான் இருக்குது, நியூ தான் பிரச்சனை பண்ணுது. ரெட்ரோனாலே நமக்கு ஓல்டு தான், ஓல்டு பக்காவா இருக்கு, நியூ இஸ் இன்டர்ஃபியரிங். நியூ தான் என்னது இன்டர்ஃபியர் பண்ணுது. ஓகே, ப்ரோஆக்டிவ் அப்படின்னா யூ பிகம் அ ப்ரோ அப்படின்னா யூஆர் ஏபிள் டு ரீகால் நியூ மெமரி, ஆனா த ஓல்ட் இஸ் பிகமிங் இன்டர்ஃபியரிங். ப்ரோனா யூ பிகம் அ ப்ரோ, யூ பிகம் அன் எக்ஸ்பர்ட் மாதிரி. ஓகே, ஸோ நியூ வந்து நமக்கு நல்லா இருக்குது, யூ பிகம் அன் எக்ஸ்பர்ட். ஆனா அந்த ஓல்டு மெமரி அப்பப்போ வந்து it is trying to interfere and it is trying to bring confusions in you. அதாவது நான் இப்போ suddenly you will remember something which has happened before. இப்போ வந்து if you had a vehicle
or if you had a previous mobile number கேட்ட உடனே இவ்வளவு நாள் you would have told only the new number, suddenly you might remember the old number. அப்போ வந்து அங்க வந்து it is that inhibition, the disturbance வந்து it is caused is called proactive inhibition. ஓகேவா? retroactive அப்படிங்கிறது எனக்கு பழசு வந்து எனக்கு இருந்துட்டு இருந்துச்சு, புதுசா இருக்கிறது வந்து எனக்கு வந்து பழச டிஸ்டர்ப் பண்றது. okay, new learning interfering the old is retroactive. இப்போ வந்து அது retroactive inhibition தான் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது பண்றாங்க, experimental group, control group. so they are having two groups. okay, so அந்த two groups என்ன பண்ண, experimental groupல மட்டும் தான் first we will do something differently. okay, control group ஒண்ணுமே பண்ண மாட்டோம், அப்படியே விட்டுருவோம், ஏன்னா இவங்க தான் நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். okay, so experimental group கிட்ட ஒரு லிஸ்ட் வந்து படிக்க சொல்றாங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் ஃபேஸ்ல இன்னொரு லிஸ்ட் படிக்க சொல்றாங்க. தேர்ட் ஃபேஸ்ல they are asking them to recall the list A. okay, so now will the experimental group remember list A better? no, because they have learned a new list B. so where this is going to interfere with that. ஆனா கண்ட்ரோல் குரூப் பாத்தீங்கன்னா A மட்டும் கத்துக்க விட்டுட்டு சும்மா ஃப்ரீயா விட்டுட்டாங்க. so now when they ask them to recall the list A, yes, they will be able to do it very well because that is what they remember. okay, this is your retroactive inhibition. so this is for this. so retroactive inhibition கேட்டாங்கன்னா நீங்க அழகா இது எழுதிடலாம். ஓகேவா? so இது வந்து பாத்தீங்கன்னா this comes under nature of forgettingல கேட்டாங்கன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. so first அந்த decay through disuse நம்ம எழுதணும். அடுத்தது interference effectsல retroactive inhibition, அப்புறம் proactive inhibition. so proactive inhibition வந்து actually what is given here in this thing. okay, so இதுல வந்து நம்ம கொடுத்திருக்க explanation பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி லைக் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. so அதனால தான் I told you this கன்ஃபியூஸ் பண்ணின்னு இல்லை, பட் சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்டா சொல்ல முடியல, அதுதான். so another kind of interference என்ன, previously learned interferes with the recall of something newly learned. அதான் old is interfering சொன்னல, அதான் proactive. okay, so இந்த இதை நீங்க எழுதிட்டு you can give some example of your own so that it will be easy for you to remember. next, motivated forgetting என்ன அப்படின்னா, you are wantedly you are trying to affect that, அதை வந்து மறக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இதான் வந்து ரிப்ரெஷன் அப்படின்றது. ஸோ இந்த ரிப்ரெஷன் என்ன அப்படின்னா வந்து some memories became inaccessible to recall because of the way in which they relate to our personal problems. என்னோட பர்சனல் லைஃப்ல அது எப்படி என் லைஃப்ல வந்ததுன்றத பொறுத்து I am trying to make it inaccessible. what is not accessible தானே forget ஆகுது. so I am making it inaccessible. அதுதான் வந்து நமக்கு அந்த repression. okay, so theory of repression அதுதான் என்ன அப்படின்னா states that memories are not recalled because they would in some way are unacceptable to the person. I don't want it because of the anxiety they would produce or the guilt they might activate. okay, so இதுக்கே தான் என்ன வருது அப்படின்னா amnesiaவும் வருது. okay, amnesia அப்படின்றது என்ன அப்படின்னா sometimes there is some kind of problem, there is kind of stress developing, ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது you have severe emotional shock. so அந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா they will have a kind of amnesia, some kind of emotional shock அது அப்படியே அஃபெக்ட் பண்ணிடும் அவங்கள. so என்ன ஆகும் அப்படின்னா they will forget few things which had happened in the pastல இருந்து மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் whatever is happening they'll remember, but they'll forget who they are and what they are itself. so அதுதான் வந்து இந்த அம்னீஷியான்றது. நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுல இருக்கிற இமோஷனல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமோஷனல் ஃபேக்டர்ஸ் என்னென்னா how can emotion influence அப்படின்னா by rehearsal method and interference. அதே interference தான் திரும்ப இங்க வரப்போகுது. ஓகே, so nothing different. so when you have traumatic experience they go to the unconscious. நம்ம பிரெயின்ல சப்கான்சியஸ் கூட போகுது, டேரக்டா அன்கான்சியஸ் போயிடும், இல்ல ரிப்ரெஸ் ஆயிடும். ரிப்ரெஸ் ஃபுல்லா மொத்தமா அதை இது பண்ணி விட்டுருவோம். ஓகே, ஸோ என்ன ஆயிடும் அப்படின்னா they can be retrieved only when some emotion associated with them is diffused. ஸோ இது சம்டைம்ஸ் சொல்லுவாங்க இது எதனால அவங்களுக்கு இந்த பயம் வந்ததோ அந்த பயத்தை போக்கிட்டா they will become normal. அப்போ they will automatically have the memories back. அப்போ ஏதோ ஒரு ஃபியர்னால they are getting affected அப்படின்வாங்கல. ஸோ அதான் the emotional factors நமக்கு வருது. ஓகே, ஸோ ஆங்ஸைட்டி டைரக்டா நமக்கு வந்து மெமரி ஃபெயிலியர் வந்து நமக்கு கொடுக்காது, பட் there are some thoughts, extraneous thoughts, and these thoughts are going to cause memory failure அப்படின்றது தான் வந்து இதோடைய மீனிங்கா இருக்குது. ஓகே, so that is all here which you need to remember.
ஓகே, ஏன் அப்படின்னா நமக்கு எதுனா ஃபர்காட்டன் அப்படின்னா இது ஏன் ஆகுதுன்னா இது என்கோடே ஆகல, ஸ்டோரே ஆகல. ஸோ எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சில சொன்ன உடனே இல்ல நான் என் மைண்ட்லேயே ஏற்றிக்கல, எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் திஸ். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அம்னீஷியா. ஓகே, ஸோ அம்னீஷியா பற்றி உங்களுக்கு நிறைய கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வில் லேர்ன் அபவுட் தட் ஆல்சோ. ஸோ அம்னீஷியா இஸ் த கிங் ஆஃப் ஃபர்கெட்டிங். அம்னீஷியா இஸ் கால்ட் அஸ் த கிங் ஆஃப் ஃபர்கெட்டிங் அப்படிங்கிறாங்க. அண்ட் தென் அதுக்கு இன்னொரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் அ டிசீஸ் ஆஃப் மெமரி. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸ் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. And then definition for amnesia is here. Amnesia is a profound memory deficit either due to the loss of what has been stored or the inability to form new memories. Okay, so என்ன எனக்கு ஸ்டோர் ஆயிடுன்றத நான் வந்து மறந்து போயிடுறேன், இல்லை என்னால் புதுசாக ஐ எம் நாட் ஏபிள் டு ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் நியூ மெமரிஸ் அப்படிங்கிறது தான் வந்து இதில் வந்து வி ஆர் சீயிங் திஸ். ஓகே, ஸோ அம்னீஷியா ஹேஸ் அ பயாலஜிக்கல் பேசிஸ். ஏன்னா இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு மெடிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் அம்னீஷியா அப்படின்றப்போ நமக்கு இதில் வந்து வி ஹாவ் சைல்ட்ஹுட் அம்னீஷியா, ட்ரீம் அம்னீஷியா, டிஃபென்சிவ் அம்னீஷியா அப்படின்ற 3 டைப் இருக்கு. ஓகே, ஸோ 2 இருக்குது, சைக்கலாஜிக்கல் இருக்குது, பயாலஜிக்கல் இருக்கு. ஓகே, ஸோ சைக்கலாஜிக்கல் கீழே 3 டைப் இருக்கு, பயாலஜிக்கல் கீழே 3 டைப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சைல்ட்ஹுட் அம்னீஷியா. சைல்ட்ஹுட் அம்னீஷியா என்ன அப்படின்னா நமக்கு சொல்றோம்ல, நம்ம we have forgotten what we did in our childhood, early childhood இதெல்லாம் மறந்துட்டோம் அப்படின்றோம்ல, அதுதான் இந்த சைல்ட்ஹுட் அம்னீஷியா அப்படிங்கிறது. ஸோ ஏர்லி சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே வந்து we forget, okay, are said to be stored in the forms wherein no longer available. ஏன் அப்படின்னா ஏர்லி சைல்ட்ஹுட்ல நமக்கு லாங்குவேஜ் இல்லை, ஸோ லாங்குவேஜ் எபிலிட்டி எதுவுமே இல்லை நமக்கு, அண்ட் யுவர் பிரெயின் வாஸ் மெச்சூரிங் அட் தட் டைம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப சைக்கலாஜிக்கலாக கூட நம்ம பார்க்க முடியாது, சம் ஈவெண்ட் நடந்த மாதிரி தான். ஸோ அப்போ இது ஞாபகமே இருக்காது நமக்கு. நோபடி வுட் ரிமெம்பர் வாட் வி டிட் இன் ஆர் 1 year or 2 years பிகாஸ் தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா அங்கே லாங்குவேஜ் எபிலிட்டி இருக்க, மெமரி இது எல்லாமே அங்கே டெவலப் தான் ஆகிட்டு இருந்துச்சு. தட் டிட் நாட் ஈவன் மெச்சூர். ஸோ மெச்சுரேஷனே அங்கே ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால வி டோன்ட் ரிமெம்பர் இட். அதுதான் வந்து சைல்ட்ஹுட் அம்னீஷியா அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் ட்ரீம் அம்னீஷியா. ட்ரீம் அம்னீஷியா அப்படின்னும் போது என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் ஃபார்பிடன் செக்ஷுவல் ஆர் அக்ரெசிவ் அர்ஜஸ். ஸோ சம் கைண்ட் ஆஃப் நமக்கு வந்து சம் கைண்ட் ஆஃப் இது விச் வில் கிவ் அஸ் சம் கைண்ட் ஆஃப் கில்ட் ஆர் ஆங்ஸைட்டி. ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் அவாய்ட் பண்றதுக்கு இட் கோஸ் பேக் டு மீ, எனக்கு இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஐ எம் கோயிங் டு ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் வெரின் ஐ எம் ட்ரைங் டு அவாய்ட் இட். ஓகே, ஸோ இது வந்து சம்திங் ரிலேட்டட் டு ஸ்ட்ரெஸ் மாதிரி. சம்டைம்ஸ் நமக்கு அது ஒரு ட்ரீமா நமக்கு வந்து இதாகும், அந்த இடத்துல வந்து வீல் ஹாவ் சம் டிஃபரன்ஸ். ஸோ அதான் அந்த ட்ரீமிங் பிரெயின்ன்றது. ஸோ ட்ரீமிங் பிரெயின் வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்ல இருக்கும் வேக்கிங் பிரெயினை விட. ட்ரீம்ஸ் நம்ம பண்ற எல்லாத்துக்குமே நம்ம ரியல் லைஃப்ல பண்ணவே முடியாது. ட்ரீம்ல வந்து we might fly, we might do something எக்ஸ்ட்ராடினரியா ரொம்ப அன்நேச்சுரல்லாம் பண்ணுவோம். ஆனால் வேக்கிங் பிரெயின்ல கண்டிப்பா அது நாட் பாசிபிள். அதான் ட்ரீமிங் பிரெயின் சீம்ஸ் டு பி இன் அ ஸ்பெஷல் ஸ்டேட். ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் ட்ரீம் அம்னீஷியா. ஓகே, இதுவும் ஸ்டேட் டிபெண்ட் மெமரி. நம்ம அங்க பார்த்தோம்ல ஸ்டேட் டிபெண்ட் ஆன் எந்த சிச்சுவேஷன்ல நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோன்றது, அதுதான் இது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஃபென்சிவ் அம்னீஷியா. டிஃபென்சிவ் அம்னீஷியா இஸ் அகெயின் யூ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் கில்ட். ஏதோ பிரச்சனை இருக்குது, ஸோ அந்த இடத்துல இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் ரிப்ரெஷன். ஸோ இதுதான் வந்து மொத்தமா தே ஃபர்கெட் ஹூ ஆர் தே. அவங்க பாஸ்ட் லைஃபை வந்து மொத்தமா மறந்துடுவாங்க, எதுவுமே அவங்க ஞாபகம் இருக்காது. ஸோ தட் இஸ் யுவர் டிஃபென்சிவ் அம்னீஷியா. நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் அம்னீஷியா. இதை வந்து சைக்கலாஜிக்கல் அம்னீஷியா கிட்ட பார்த்தோம். பயாலஜிக்கல் அம்னீஷியால வந்து 3 இருக்குது. ஒன் இஸ் கால்ட் டிரான்சியன்ட் குளோபல் அம்னீஷியா, மாரிஜுவானா ஆல்கஹால் அம்னீஷியா, அப்புறமே டிசீசஸ் ஆஃப் த பிரெயின்ல இருக்கிற டிசீசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் அம்னீஷியா நம்ம பயாலஜிக்கலா நம்ம உடம்புல பாடி பார்ட்ஸ் நடக்குது. ஸோ பாடி பார்ட்ஸ்ல அம்னீஷியா எது? பிரெயின் தான். ஸோ பிரெயின்ல வந்து ஏதோ ஒரு இன்ஜுரி இருக்குது, ஸோ அந்த இடத்துல நமக்கு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அந்த மாதிரிப்பட்ட இதுல வந்து பிரச்சனை வரும். ஓகே, டிரான்சியன்ட் குளோபல் அம்னீஷியால என்ன அப்படின்னா வந்து யூ டோன்ட் ஹாவ் அ லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், யூ ஆர் கான்ஷியஸ், யூ ஹாவ் எவ்ரிதிங். ஸோ ஃபியூ டேஸ் ஆர் லைக் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஆஃப்டர் தட் த பர்சன் வில் பிகம் நார்மல் ஒன்ஸ் அகெயின். ஓகே, திரும்ப நார்மல் ஆயிடுவாங்க. சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 2 இது இருக்குது. ரெட்ரோகிரேட் அப்படின்றது இருக்கு, ஆன்டிரோகிரேடுன்னு இருக்குது. ரெட்ரோகிரேடுன்றது என்ன அப்படின்னா forgetting events one was exposed in the past.
பாஸ்ட்ல நடந்தது. ரெட்ரோ அப்படின்ற வேர்ட்னாலே நமக்கு பாஸ்ட்ன்றது நமக்கு தெரியும். ஸோ பாஸ்ட்ல நடந்தது எல்லாத்தையும் மறந்து போயிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ரெட்ரோகிரேட் அம்னீஷியா. அடுத்து வந்து ஆன்டிரோகிரேட். ஆன்டிரோ அப்படின்னாலே வந்து நியூ, நமக்கு நியூ இன்ஃபர்மேஷன் என்னால ஸ்டோர் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரெட்ரோகிரேட் அண்ட் ஆன்ட்ரோகிரேட் தான் டிரான்சியன்ட் குளோபல் அம்னீஷியா. ஓகே, டிரான்சியன்ட் குளோபல் அம்னீஷியா கீழே வந்து நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ரெட்ரோகிரேட் அண்ட் ஆன்டிரோகிரேட்ன்றது. மற்றபடி நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ரெட்ரோ ஆக்டிவ் இன்ஹிபிஷன், ப்ரோஆக்டிவ் இன்ஹிபிஷன் தட் வி சா அண்டர் தி நேச்சர் ஆஃப் ஃபர்கெட்டிங். ஸோ ஃபர்கெட்டிங்கோட நேச்சர்ல பார்த்தோம், அதே ஃபர்கெட்டிங் தான் நமக்கு இதுவும் வருது. ஓகே, அடுத்து வந்து மேரிஜோனா, ஆல்கஹால் அண்ட் அம்னீஷியா. ஸோ திஸ் இஸ் வென் யூ ஹேவ் சம், இப்போ வந்து ஏதோ சம் ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ அந்த ட்ரக்ஸ் எடுக்கும்போது நடக்கிற ஒரு ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம when it goes beyond level என்ன ஆயிடும்னா அதெல்லாம் நமக்கு மறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பட்டதுதான் வந்து இங்கேயும் சொல்றாங்க. ஸோ இதுலயுமே வந்து யூ கேன் ஹேவ் ஆன்டிரோகிரேட் அம்னீஷியா. ஸோ ஆண்ட்ரோ நம்ம அப்போ அந்த டைம்ல வந்து நம்ம பேசுறது எதுவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நியூ மெமரிஸ் எல்லாம் நமக்கு அப்போ நம்ம வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் when you take some drugs, you totally forget what happened அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பட்ட இடத்துல வந்து சம்டைம்ஸ் there are chances that கோர்சகாஃப் அப்படின்றவர் வந்து he said that sometimes some people even forget what has happened. Okay, what has happened in the past also. இது எப்பனா ஹெவி ட்ரிங்கிங் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து விட்டமின் டி டெபிசிட், வேற கெமிக்கல் இம்பேலன்ஸா நடக்கும். அப்போ they'll have this syndrome called Korsakoff syndrome. அப்போ இந்த Korsakoff syndromeல ஆன்டிரோகிரேட் அம்னீஷியா வந்துடும். Sometimes it will be very worse that they will even forget what happened in their lives earlier. அடுத்த டிசீசஸ் ஆஃப் த பிரெயின்ல 2 டிசீஸ் பார்க்க போறோம். ஒன்னு சினைல் டிமென்ஷியா. சினைல் டிமென்ஷியா அப்படின்னா சினைல் செனிலிட்டி அப்படின்னாலே வந்து யூ ஷுட் ரிமெம்பர் த வேர்ட் ஓல்ட் ஏஜ். சினைல் செனிலிட்டி எல்லாமே வந்து ஓல்ட் ஏஜ். ஸோ டியூ டு ஓல்ட் ஏஜ், ஸோ வயசாக நிறைய விஷயங்கள் மறந்துடுவோம். ஓகே, ஸோ தட் இஸ் சினைல் அம்னீஷியா. அடுத்து வந்து பிரைமரி டீஜெனரேட்டிவ் டிமென்ஷியா. இது வந்து எப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் இன் த மிடில் ஏஜ். ஸோ மிடில் ஏஜ் ஸ்டார்ட் ஆகும், பட் வில் நாட் ரிமெம்பர், வில் நாட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் கொஞ்சமா சம்டைம்ஸ் மிடில் ஏஜ்ல சொல்லுவாங்க எனக்கு இப்போ நிறைய விஷயம் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். பட் தென் ஃபார் சம் பீப்புள் தட் மைட் கிராஸ் அ லெவல். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு பிரெயின் ரிலேட்டா அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். தேர் பி சம் ப்ராப்ளம் இன் தேர் பிரெயின். ஸோ இதுல என்ன அப்படின்னா இட் இஸ் அல்சைமர்ஸ் டிசீஸை பத்தி பேசுறாங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு, இந்த லைன் வேண்டாம், இந்த லைன் வந்து தப்பா இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் அவுட் திஸ் லைன். உங்க புக்லயும் அடிச்சிருங்க. டெஃபிஷியன்சிஸ் இன் த பிரெயின் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கெமிக்கல் அசிட்டைல் கொலைன். ஸோ இந்த இதுல இருக்கிற டெஃபிஷியன்சினால அந்த கெமிக்கல் நமக்கு இல்லை அப்படின்ற பட்சத்துல we'll have this problem. Okay, so with this one unit is over here. Now we'll start with the next unit. ஓகே, இன்னும் இருக்குது நிறைய, பட் இந்த 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இது 2யும் கொஞ்சம் நான் வந்து டீட்டெயிலாகவே போறேன். என்ன இதுதான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுல வந்து என்ன மெயினாக கேட்டாங்கன்னா இந்த 2 process தியரி ஆஃப் மெமரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்லி ஆஸ்ட். ஓகே, அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் மெமரி. ஸோ டைப்ஸ் ஆஃப் மெமரியும் அங்கே வந்து ஃபர்கெட்டிங் பார்த்தோம் நம்ம. அங்கே வந்து ஃபர்கெட்டிங், ரிமெம்பரிங் அதெல்லாமே பார்த்தோம். இங்கே வந்து மெமரி பற்றி நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ மெமரியில் ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ். ஓகே, இது திரும்ப அங்கேயும் பார்த்தது தான் ஷார்ட் டர்ம் மெமரி, லாங் டர்ம் மெமரி. ஓகே, நமக்கு வந்து திரும்ப ஷார்ட் டர்ம் மெமரினா என்ன, லாங் டர்ம் மெமரினா என்னன்றதை திரும்ப இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அங்கேயே பார்த்துட்டோம். ஸோ யூ கேன் ரைட் தட் வாட் யூ லேர்ன் தேர். இல்லை அந்த ஷார்ட் டர்ம் மெமரி, லாங் டர்ம் மெமரி கீழே என்னென்ன படிச்சோமோ அதை நம்ம எழுதிக்கலாம் ஃபார் திஸ். ஸோ இதுக்கு வந்து இது படிக்க வேண்டாம், அங்கே படிச்சுக்கோங்க. திஸ் ஒன் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் யூனிட் 10. ஓகே, நாட் ஃப்ரம் யூனிட் 11. அதுதான் அவங்க மொத்தமா கொடுத்துருக்காங்க இங்க. நவ் இதுதான் வந்து முக்கியமான கொஸ்டின். 15 மார்க்ல ரிப்பீட்டடா கேட்கறாங்க. 2 process தியரி ஆஃப் மெமரி. ஸோ 2 process தியரி ஆஃப் மெமரியில பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் டியூவல் மெமரின்னு ஒன்று இருக்குது. அண்ட் தென் யூ ஆர் சம்திங் கால் 2 process தியரிஸ் ஆஃப் மெமரியை திரும்ப கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதுக்குரிய பிசியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இதுல இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பத்தி படிக்க போறோம். புக்ல வந்து இட் இஸ் கோயிங் டு நியர்லி 6 to 7 pages போகுது. பட் தென் அவ்வளோத்தையும் நம்ம எழுத மாட்டோம். யூ நீட் டு ரைட் த சைட் ஹெட்டிங்ஸ் மெயினா. ஸோ இதுக்கு என்னென்னலாம் எழுத போறீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் ரைட். ஸோ இதுல என்னென்ன ஞாபகம் வச்சுக்க போறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். தியரி ஆஃப் டியூவல் மெமரி அப்படின்னு ஒரு ஞாபகம் வச்சுக்க போறோம். ஓகே, தியரி ஆஃப் டியூவல் மெமரி ஞாபகம் வச்சுக்க போறோம். அப்புறம் அந்த 2 process தியரி, இப்பதான் அந்த 2 process தியரி ஆஃப் மெமரியை பத்தி நம்ம எழுதுவோம். ஓகே, அண்ட் தென் இதோடைய பிசியோலாஜிக்கல் எவிடன்சஸ். ஓகே, physiological evidences, and then
free recall experiments. Free recall experiments. இதுக்கு கீழே வந்து you have another subheadings, primacy and recency effect அப்படின்னு சொல்லிட்டு வரும் நமக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, இட்ஸ் வெரி ஈஸி டு ரிமெம்பர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் தியரி ஆஃப் டியூவல் மெமரி என்ன அப்படின்னா, நமக்கு 2 மெமரி இருக்குது, அவ்வளோதான். அந்த 2 மெமரியை பற்றி எழுத போகிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ தட் இஸ் யுவர் லாங் டேர்ம் மெமரி அண்ட் ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்றது தான். ஸோ நமக்கு வந்து லாங் டேர்ம் மெமரி வந்து வர்ச்சுவலி அன்லிமிட்டெட் கெப்பாசிட்டி இருக்குது, ஷார்ட் டேர்ம் மெமரி நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு ரிஹர்ஸ் ஆர் இட் வில் ஃபர்கெட் அப்படிங்கிறது தான். ஃபர்கெட்னா இட் வில் கோ இன் டு லாங் டேர்ம் மெமரி. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி. ஸோ வாட் எவர் இஸ் தேர் இந்த இது வந்து ஷுட் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த லாங் டேர்ம் மெமரி. ஸோ லாங் டேர்ம் மெமரிக்குள்ளார போகணும். ஓகே, எங்கேருந்து? ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து போகணும். ஸோ போனால் தான் நமக்கு அங்கே இருக்கும். அண்ட் ரிஹர்சிங் அன் ஐட்டம் பண்ணாதான் ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கும், இல்லைன்னா அங்கே போயிடும். இதுதான் அந்த டியூவல் மெமரி தியரி. ஓகே, இதுதான் டியூவல் மெமரி தியரி. இதுல தான் நமக்கு என்ன வருது? ரெட்ரோகிரேட் அம்னீஷியா வந்துருது, ஆன்டிரோகிரேட் அம்னீஷியா பார்த்தோம்ல. ஸோ அதை நம்ம திரும்ப எழுதுறோம், அவ்வளவுதான். இது நமக்கு நல்லாவே தெரியும். இதுல என்ன பத்தி சொல்றாங்கன்னா, they are talking about hippocampus. hippocampus அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பிரெயின்ல ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். ஓகே, ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் அ பார்ட் பிஹைண்ட் த பிரெயின். ஸோ அந்த இடத்துல வந்து there is something called hippocampus. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனைனால அந்த ஹிப்போகேம்பஸ் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, இல்ல சம் சர்ஜரி பண்ணி அந்த ஹிப்போகேம்பஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க, அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவங்களோட மெமரி அஃபெக்ட் ஆகும். இந்த ஹிப்போகேம்பஸ்ன்ற வேர்ட் நிறைய இடத்துல வரும். ஓகே, ஸோ யூனிட் ரிமெம்பர், இதெல்லாம் கீவேர்ட்ஸ் மாதிரி. ஸோ கோன் ரைட் இட். இந்த மெமரி வர இடத்துல எல்லாம் வந்து நம்ம ஹிப்போகேம்பஸ்ன்ற வேர்டு நம்ம நல்லா எழுதுறோம் அப்படின்னா நமக்கு இது வந்து நம்ம நல்லா படிச்சிருக்கோன்ற மாதிரி தே வில் திங்க். ஓகே, அடுத்து 2 ப்ராசஸ் தியரிஸ். ஓகே, 2 ப்ராசஸ் தியரி இருக்கு அப்படின்னு இருக்குது நமக்கு இங்க. ஸோ இந்த 2 ப்ராசஸ் தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் தியரின்னு ஒன்று இருக்கு நமக்கு இல்லை. ஓகேவா? ஸோ வி ஆர் லேர்னிங் அபவுட் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் தியரி. ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் தியரி தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. 2 ப்ராசஸ் தியரிஸ் ஆஃப் மெமரி. ஸோ இட் சேஸ் தட் நமக்கு ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? ஷார்ட் டேர்ம் மெமரி இருக்கு, லாங் டேர்ம் மெமரி இருக்கு. ஸோ ஒன்றும் நமக்கு வந்து எந்த மாதிரி நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கணும் நம்ம. So you can see that these are going to be relatively permanent. Occasionally நம்மளா பிளாக் பண்ணாலும் இது எல்லாமே நமக்கு ரிலேட்டிவ்லி பெர்மனெண்டா இருக்கும். ஸோ இஃப் யூ ஹாவ் அ டெலிஃபோன் நம்பர், ஸோ இப்போ இது பண்ணது, இல்லை டெஃபினேஷன் ஆஃப் லெக்சர் இருக்கும், டெஃபினேஷன் ஆஃப் த லெக்சர் just given in the class, or name of the stranger, இது எல்லாமே வந்து நமக்கு ஷார்ட் டேர்ம் மெமரியில மொமெண்டரியா தான் இருக்கணும். unless and until you take great efforts to send it to your கான்சியஸ் லாங் டேர்ம் மெமரி, அது கண்டிப்பா மறந்து போயிடும். இதுதான் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் தியரி ஆர் த 2 ப்ராசஸ் தியரிஸ் ஆஃப் மெமரி. ஓகே, வாட் எவர் இஸ் இன் மை ஷார்ட் டேர்ம் மெமரி ஹேஸ் டு கோ இன் டு த லாங் டேர்ம் மெமரி. அப்போதான் வந்து நமக்கு அது வந்து ப்ராப்பரா ஸ்டோர் ஆகும். இந்த ப்ராசஸ் பண்றோம்ல இன்ஃபர்மேஷனை, தட் இஸ் கால்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் தியரி. கிளியரா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ லாங் டேர்ம் மெமரி அப்படின்றது நமக்கு வந்து பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் மாதிரி, ஷார்ட் டேர்ம் மெமரி வந்து ரேப்பிட்லி டீகேயிங் சிஸ்டம் மாதிரி. ஸோ இதுல வந்து நமக்கு நிறைய ஃபர்கெட் பண்றோம். அதே போல வந்து சேம் திங் திரும்ப ஃபுல்லா ப்ராப்பரா ஃபீட் பண்ணுங்க, இதுல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னது மட்டும் எழுதினீங்கனாலே போதும். ஓகே, டிப் ஆஃப் த டங் ஸ்டேட் வந்து நமக்கு தட் இஸ் இன்அடிக்குவேட் கியூஸ் டு ஃபைண்ட் த டிசைட் இன்ஃபர்மேஷன். நான் இப்பதான் சொன்னேன் அப்படின்றத வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு, சுந்தர்ன்றவர் இஸ் ரைட்டிங் லெட்டர் டு சிட்டி கார்பரேஷன் கம்ப்ளைனிங் அபவுட் பொல்யூஷன் ஆஃப் தி வேஸ்ட் வாட்டர் சப்ளை. ஸோ இப்போ இதை வந்து எங்க கொண்டு போய் அவங்க வந்து இதை ஸ்டோர் பண்ணுவாங்க, அதுதான் இப்போ டாஸ்க். இதை வந்து ப்ராப்பரா எந்த இடத்துல கம்ப்ளைண்ட்ஸ்ல போடுவாங்களா, இல்ல சானிடேஷன் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ்ல போடுவாங்களா, இல்ல பொல்யூஷன் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ்ல போடுவாங்களான்றது they have to remember and they have to take a note of it properly. இல்ல அப்படின்னா அது கண்டிப்பா மறந்துடும். ஸோ 2 ப்ராசஸ் தியரி வந்து provide several reasons why forgetting may occur. ஸோ நான் வந்து 2 ப்ராசஸ் பண்ணிட்டேன் ஆனாலும் நான் வந்து மறந்துடுறேன் அப்படின்னா, because subsequent inputs to short term memory have caused the information to decay. ஸோ அதனால என்ன இமீடியட் ரீகால் வந்து நான் பண்ணல, லாங் டேர்ம் ரீகால் எப்போ ஃபெயில் ஆகும் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் வாஸ் நாட் அட் ஆல் டிரான்ஸ்ஃபர்ட். ஷார்ட் டேர்ம் மெமரி லாங் டேர்ம் மெமரி போவே இல்லை. அப்புறம் எங்கேருந்து நமக்கு லாங் டேர்ம் ரீகால் நடக்கவே நடக்காது. நாட் இனஃப் கியூஸ் ஆர் அவைலபிள். ஸோ ப்ராப்பரா நம்ம வந்து ஒரு ஐடியாஸ் கொடுத்து நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, பர்சன் ஹூ நியூ த மெட்டீரியல் பேக்வர்ட்ஸ் அண்ட் ஃபார்வர்ட்ஸ்,
ஆனா வந்து அது எந்த மாதிரி இருக்கணும், அது எப்படி ரிஹர்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும்போது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். லாங் டேர்ம் மெமரியில இருக்குது. பட் அந்த கொஸ்டின்ஸ் கேட்கும் போது தே ஆர் நாட் ஏபிள் டு ரிலேட். சம்டைம்ஸ் எக்ஸாம்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அது என்னன்னு ரிலேட் பண்ணவே முடியாது. வெளியே வந்த பிறகு எவ்ரிபடி வில் சே இந்த கொஸ்டினுக்கு இதான ஆன்சர். தட் டைம் வில் ஃபீல் லைக் ஐயோ எனக்கு தான் தெரியுமே, நான் ஏன் எழுதல. ஸோ தட் இஸ் பிகாஸ் யூ டு நாட் ஹேவ் த ப்ராப்பர் கியூஸ். ஸோ இந்த லெட்டர்ல வந்த மாதிரி தான், அதை எப்படி போய் ஸ்டோர் பண்றீங்க அப்படின்றது இருக்கு. அந்த கோடிங் அது ஒழுங்கா நம்ம போடல அப்படின்ற பட்சத்துல ரிட்ரைவிங் வந்து நம்ம கஷ்டமா இருக்கும். அதே போல் ரெட்ரோஆக்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ் இன்ஹிபிஷன் விச் ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி இருந்தனால நமக்கு பிரச்சனை ஆகும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தேர். ஸோ ரிட்ரைவல் மெக்கானிசம் டு இக்னோர் த இன்ஃபர்மேஷன். ஸோ நம்மளே அதை இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு ஞாபகம் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிசியலாஜிக்கல் எவிடன்ஸ் ஃபார் டூ ப்ராசஸ் தியரி. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு திரும்ப அது ஹிப்போ கேம்பஸ் தான் போறாங்க பாருங்க. ஹிப்போ கேம்பஸ் ஸ்பெசிபிக் ஏரியா டீப் இன் த டெம்போரல் லோப்ஸ் அண்ட் ஏரியா கால் த ஹிப்போ கேம்பஸ் வந்து அதுல வந்து ஏதாவது டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா, பிசியலாஜி அப்படின்னா என்னது, நமக்கு நம்ம பாடி ரிலேட்டடா தான். ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அங்க வந்து மறதி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஒரு கேஸ்ல என்ன பண்ண, செவரல் மந்த்ஸ் ஆஃப்டர் ஆப்ரேஷன் த பேஷண்ட்ஸோட ஃபேமிலி வந்து இஸ் மூவிங் டு அ நியூ ஹவுஸ். அதே ஸ்ட்ரீட்ல கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க. ஆனா வந்து ஈவன் ஆஃப்டர் அ இயர் த பேஷண்ட் வந்து couldn't remember his old address and couldn't find his way to the new house alone. ஸோ வந்து எங்க என்ன ஆயிடுதுன்னா he couldn't remember where he was. அது மறந்தே போயிடுறாங்க. இது ஏன்னா பிகாஸ் ஆஃப் தட் hippocampus being damaged. ஓகே, ஸோ அதனால பேஷண்ட்ஸ் வித் hippocampus lesions வந்து they are consistently failing to recognize or learning what they have to because of the surgery. ஓகே, ஸோ அதனால ஹிப்போகேம்பஸ் லீஷன்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேர்டை வச்சு நம்ம வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, சேம் வே இஃப் யூ நாட் லைக் மெமரி நமக்கு இருக்காது. ஸோ அந்த மெமரி இல்லாதப்போ நம்மளால மென்டல் அரித்மெட்டிக் பண்ண முடியாது, ஸ்பீட் அண்ட் அக்யூரசி பண்ண முடியாது. ஸோ தே கே நாட். அதே போல் அவங்களுக்கு என்னன்னு சொல்றோன்றதை அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 10 வாட்டி சொல்லிட்டே இருந்தால் அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரீகால் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஃப்ரீ ரீகால் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்னன்னா, இப்போ வந்து திஸ் மைட் ஹேப்பன், ஒருத்தவங்க வந்து எனக்கு சொல்றாங்க அப்படின்றப்போ ஒரு ஆர்டர்ல யூ ரிமெம்பர் சர்டன் ஒரு பெரிய லிஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறமேட்டு யூ ட்ரை டு அகெயின் ஆட் அப் டு த லிஸ்ட் ஆர் யூ ட்ரை டு அகெயின் ரீகால் வாட் யூ ஹாவ் பிரசன்டட் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ யூ ஆர் ஆஸ்க்ட் டு நேம் ஆல் த பீப்புள் பிரசன்ட் அட் த லாஸ்ட் லார்ஜ் பார்ட்டி யூ அட்டெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இதில் வந்து நம்ம கேட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து ரீகால். ஸோ ஃப்ரீ ரீகால் எக்ஸ்பெரிமெண்ட்ன்றது இதுதான். ஸோ இது வந்து அன்ரிலேட்டட் வேர்ட்ஸ். பட் ஆனால் யூ ட்ரை டு ரிமெம்பர் எவ்வளோ வந்து எந்த ஆர்டர்ல நம்ம ஞாபகம் வச்சுருக்கோன்றதை பொறுத்து யூ வில் ரிமெம்பர். சம்டைம்ஸ் வந்து லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு லிஸ்ட் பார்த்துருப்பாங்க, ஞாபகம் வச்சுப்போம். இல்லை வந்து அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் அவங்க எங்கே உட்காந்துருந்தாங்கன்றதை பொறுத்து. சம்டைம்ஸ் வில் ரிமெம்பர் அக்கார்டிங் டு தர் பொசிஷன். ஸோ இவங்க இங்கே நின்றுட்டு இருந்தாங்க, ஸோ இவங்க நேம் எது, அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அடுத்து இதில் முக்கியமான விஷயம் இருக்கு, பிரைமசி அண்ட் ரீசன்சி எஃபெக்ட் அப்படின்றது. ஸோ பிரைமசி அப்படின்றது ஓல்டுல இருக்கிறது ஆர் த பிகினிங். ஸோ பிகினிங்ல இருக்கிறது வந்து என்னது, லாங் டேர்ம் மெமரியில இருக்கும். ஓகே, ரீசன்சி அப்படின்றது ரீசெண்டா இருக்கிறது எல்லாமே எங்க இருக்கும், ஷார்ட் டேர்ம் மெமரியில இருக்கும். அவ்வளவுதான். ஸோ இதை வச்சுதான் திரும்ப கீழே ஃபுல்லா எழுதியிருப்பாங்க. ரீசன்சி எஃபெக்ட் இஸ் பிகாஸ் the words are retained from the short term memory. Earlier portions are retained only in the long term memory. That is called the primacy effect. So primacy effect na enna, recency effect na enna definition கொடுத்திருக்காங்க. Increased probability of recall for the first few words in the first list. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதா எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு லாஸ்ட்ல இருக்கிறது ஞாபகம் இல்லை அப்படின்னா அங்கே பிரைமசி எஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் ஞாபகம் இல்லை, லாஸ்ட்ல இருக்கிறது ஞாபகம் இருக்குது அப்படின்னா அங்கே ரீசன்சி எஃபெக்ட் அங்கே ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் யுவர் பிரைமசி எஃபெக்ட் அண்ட் ரீசன்சி எஃபெக்ட். இதுதான் திரும்ப திரும்ப உல்டாவா ஆக்கி போட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திஸ் கம்ப்ளீட் திங் இஸ் கோயிங் டு டாக் அபவுட் த ரீசன்சி எஃபெக்ட். ஓகே, and this complete thing is going to talk about the primacy effect. Okay, next again theory of general memory functions. என்னன்னா அப்படின்னா encoding, இது வந்து sensory process இல்ல, இது storage. And then next one is the retrieval process. So encoding is again whatever you receive the sensory input and you transform it into code and store. Storage ன்றது இது எந்த இடத்தை எப்படி நம்ம வந்து கோட் பண்ணி எப்படி போட போறோம்ன்றது. The next one is going to be the retrieval process. Now levels of the processing theory. So in the levels of processing theory la நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா we'll be learning about
ரிஹர்சல் இதை பற்றி நம்ம எங்கே பார்க்க போகிறோம். ஓகே, இதுலேயும் திரும்ப வந்து நமக்கு இந்த ஃப்ரீ ரீகால் எவிடன்ஸ் நமக்கு இந்த இடத்துல நமக்கு வரும். ஓகேவா? ஸோ ஒரு ஃப்ரீ ரீகால் எக்ஸ்பெரிமெண்ட் அங்கே பார்த்தோம்ல, ஸோ அதே இது இங்கே வந்து எவிடன்ஸாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ லெவல்ஸ் ஆஃப் ப்ராசஸிங் தியரி இஸ் நாட் ஆஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ், பட் தென் சும்மா இது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். A contrasting model of memory involves what is called levels of processing. Okay, so information is transferred from states to states until some of it is finally registered in the long term memory. The levels of processing idea la enna irukku appadina vandu you have different levels of analysis. So endha alavukku deeper analysis podho andha alavukku vandu the memory is going to be better. Okay, so you have an analysis to the deep level of meaning. ஸோ அந்த மீனிங்கோட டெப்த்துக்கு போய் நம்ம வந்து படிக்கும்போது நமக்கு வந்து பெஸ்ட் மெமரி இருக்கும். உன்னை வந்து சர்ஃபேஸாக நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா நம்ம மறந்துடுவோம். ஓகே, அதே இது வந்து யூ ட்ரை டு லேர்ன் இட் இன் டெப்த், தென் யூ வில் ரிமெம்பர் இட் வெரி மச். ஓகே, அதுதான் நம்ம வந்து பின்னாடி நம்ம ஒரு இதில் படிப்போம், நம்ம லாங்குவேஜ் அண்ட் தாட்ல வரும். ஆக்சுவலாக தட் இஸ் கால்ட் அஸ் டீப் ஸ்ட்ரக்சர் அண்ட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். சும்மா டெப்த்தாக படிச்சோம்னா நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், சும்மா ரீட் பண்ணிட்டு போனால் நமக்கு ஞாபகம் இருக்காது. ஓகே, அதே போல ரிஹர்சல் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டீப்பர் ப்ராசஸிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். Again and again when you rehearse it you will remember it rather than once reading and then forgetting. Okay, rehearsal refers to keeping information at the center of attention by repeating it over and over again. So இது பண்ணும்போது நம்ம இதை மறக்கவே மாட்டோம் அப்படிங்கிறது தான். So this is the same thing again ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. Amount depends levels of processing and the degree to which the information is going to be elaborated. ஸோ எந்த அளவுக்கு இன்டெப்தா படிக்கிறோன்றது. நெக்ஸ்ட் அகைன் ஃப்ரீ ரீகால் எவிடன்ஸ். ஸோ யூ ட்ரை டு ரீகால் திங்ஸ் குவிக்லி. நம்ம வந்து ரிஹர்ஸ்ட் ஆஃபன், இதுவும் திரும்ப அதே ரிஹர்சல் தான். ரிஹர்சல் எல்லாமே அதான் வரும். ஆஃபனா நம்ம ரிஹர்ஸ் பண்ணும்போது we are able to transfer it to be லாங் டர்ம் மெமரிக்கு போகிறது. ஷார்ட் டர்ம் மெமரி நம்ம நிறைய நம்ம வச்சு ரிஹர்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ம அதை வந்து நம்ம பண்ணுவோம். நம்ம இம்ப்ரூவிங் மெமரி இஸ் ஆல்சோ பீன் ஆஸ்க்ட் இன் தி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस. ஸோ இம்ப்ரூவிங் மெமரி வந்து அப்படின்னா வந்து மெத்தட் ஆஃப் லோக்கைல என்ன அப்படின்னா, லோக்கைன்றது பிளேசஸ், லோக்கை அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, லொகேஷன் ஆர் பிளேசஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ மெமரி ட்ரேஸ் இன் தி சிஸ்டம் வந்து பார்ட்ஸ் ஆஃப் யுவர் இமேஜ் ஆஃப் அ சீன். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைங் டு மெமரைஸ் அ போம் வந்து இட் வில் ஹெல்ப் அஸ் டு விஷுவலைஸ் த ஆக்ஷன் பீயிங் டிஸ்கிரைப்டு. ஸோ என்னென்ன ஆக்ஷன் நம்ம வந்து வில் ட்ரை டு விஷுவலைஸ்ல இது எங்க நடந்துச்சு. ஒரு போயம் ரீட் பண்ணும்போது இப்போ வந்து இன்டு த வுட்ஸ்ன்ற ஒரு போயம் இருக்கு அப்படின்னா, இன்டு த வுட்ஸ் அப்போ ஒரு ஃபாரஸ்ட் சீனை வந்து நம்ம அப்படியே நம்ம வில் ரிமெம்பர். ஸோ அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, ஹவ் வே த ரோட்ஸ், ஹவ் வே த ட்ரீஸ், ஹவ் வாஸ் த பாத். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து வில் பிரிங் அ லாட் ஆஃப் மென்டல் பிக்சர்ஸ். ஓகே, ஸோ அந்த மென்டல் பிக்சர்ஸை நம்ம வந்து we will combine it with the verbal data given and then we will be able to retain it in a better manner. So objects are arranged in a row with the order presented. So அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து will remember. So visualizing how it is presented. ஸோ அப்போ அதை பார்த்தோம்னா நமக்கு அது வந்து பெட்டரா ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ மெத்தட் ஆஃப் லோகைக்கு வந்து வெரி லிட்டில் ப்ராக்டிஸ் தான், கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம அது எங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஞாபகம் தான் போதும். ஸோ யூ டேக் அன் இமேஜினரி ஒர்க். சம்டைம்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து கடைக்கு போகிறோம், ஷாப்பிங் லிஸ்ட் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் வாக் இன் டு த ரூம் அண்ட் தென் எங்கெங்க ப்ரொவிஷன் வச்சிருப்போம் அதுக்குள்ள போயிட்டு ஜஸ்ட் லுக் இன் டு த திங்ஸ். ஒரு சும்மா ஒரு நம்ம இது பண்ணும்போது or you go to the shop and then you will finally take an imaginary walk on that. You think அங்க என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை, you will try to remember நமக்கு இது இருக்குதா. இப்போ வந்து if you need some kind of இப்போ வந்து சோப் இருக்குதா, இப்போ பவுடர் இருக்கா அப்படின்னு you can remember what do I have இப்போ டிஷ்யூ பேப்பர் வேணும், டிஷ்யூ பேப்பர்ஸ் இருக்கா என்கிட்ட வீட்டில், or do I have the required amount of இப்போ சால்ட் இருக்குதா, அரிசி இருக்கு, அந்த மாதிரி லைக் வீல் திங்க், அந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது I'll be able to get. So இந்த kind of memory is the same as the eidetic memory. Eidetic memoryன்றது literal projection before is அப்படியே கண்மூடி கொண்டு பண்றது. இன்னொன்று வந்து நம்ம ரீகால் பண்ணி பண்றது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு வே ஆஃப் இம்ப்ரூவிங் மெமரி. அடுத்து வந்து நிமோனிக்ஸ்ன்றது யூ ரிமெம்பர். இப்போ வந்து ஒரு ஐ யூஸ் டு டெல் அந்த ஐ டோல்ட் இந்த ப்ரீவியஸ் வீடியோ ஆல்சோ டிடெக்டிவ் இன்டெக்டிவ்க்கு ஒன்று சொன்னேன். டிடெக்டிவ் வந்து டிஜிஎஸ் அப்படின்னு சொன்னேன். அந்த இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, டிஜிபி அப்படின்றத வச்சு டிஜி இருக்குது, அதே போல ஐஎஸ் இருக்குது அப்படின்றப்போ ஐஎஸ்ஜின்னு சொன்னேன். ஐ டோல்ட் ஐயை வந்து நான் எம்மா பார்த்துடுறேன், ஸோ எம்மில் இருக்க தூக்கிட்டு எனக்கு ஐ மாதிரி வந்துடும்,
ஸோ ஐஎஸ்டி, ஸோ எம்எஸ்டி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் டெக்னிக்ஸ் டு ரிமெம்பர். ஸோ நிமோனிக்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, இட் இஸ் மெமரி தான். நிமோனிக்ஸ்ன்றது இட்ஸ் க்ரீக் வேர்ட் ஃபார் மெமரி. ஸோ இது எப்படி எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக் மெமரி இம்ப்ரூவ் ஆகுது, ஸோ ஹவு டு யூ ரிமெம்பர், அந்த மாதிரி தான் வந்து நம்மளோட நிமோனிக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று ஸ்டோரிஸ் டு டெல் யுவர் செல்ஃப், கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது. ரிமெம்பரிங் நேம்ஸ் அண்ட் ஃபேஸஸ். ஓகே, ஸோ அண்ட் தென் சங்கிங். ஸோ சங்கிங் இஸ் லைக் என்கோடிங் இன்ஃபர்மேஷன். ஸோ ஹவ் ஐ டோல்ட் யூ, அந்த ஒரு ஆல்பபெட்ஸ் இருக்கிறத நம்ம எப்படி சங்க் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு சம் வேர்ட் வாஸ் தேர், அதை வந்து ஸ்ட்ரேட் ஞாபகம் வச்சா வில் ரிமெம்பர் இட் அஸ் ஒன் வேர்ட். அண்ட் தென் டியூவல் என்கோடிங் சிஸ்டம். டியூவல் என்கோடிங் சிஸ்டம்ன்றது வெறும் வேர்பலா இல்லை இமேஜரியா பார்க்காம ரெண்டுத்தையும் சேர்த்து அசோசியேட் பண்றோம், பேட் அசோசியேட் ஸ்டடி. ஓகே, ஸோ அதை பண்ணும்போது யூ ஈஸிலி ரிமெம்பர் திங்ஸ். அது செல்ஃப் ரிசைட்டேஷன் டியூரிங் ப்ராக்டிஸ், யூ கீப் ஆன் telling it, you keep on recalling that. And then encoding and storing for long, proper code பண்ணி proper you have to store it. And then numbering and letter, you are like numbering certain things. நம்பர் பண்ணும்போது நம்ம வந்து மறக்க மாட்டோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எவ்ரிபடி நோஸ் திஸ் ரைம், 1 2 buckle my shoe, 3 4 shut the door. ஸோ இப்படி படிக்கும் போது கண்டிப்பா சைல்ட் வில் ரிமெம்பர் த நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் படிச்ச எல்லா குழந்தைங்களுமே they would have learned this, or maybe these days நமக்கு நிறைய டிஃப்ரெண்டா வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஓல்டன் டே ரைம் இது. ஸோ எப்படி ஞாபகம் வச்சு இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாவே எழுதலாம். ஸோ எழுதும்போது இட் வில் பி நைஸ். ஓகே, and ஸ்டடிங் டு ரிமெம்பர். ஸோ யூ ஹவ் டு ஸ்டடி, யூ ஹவ் டு டேக் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டடி இஸ் ஒர்க் அண்ட் இட் டேக்ஸ் டைம். படிப்புன்றது இட் ஷுட் பி டன் அஸ் a ஒர்க், அப்பதான் நம்ம பண்ண முடியும். அடுத்தது ரிஹர்சல் இஸ் க்ரூஷியல், ரிஹர்ஸ் பண்ணணும், அப்பதான் வந்து ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் டியூரிங் கோடிங். நான் படிக்கிறத எப்படி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி என் மைண்ட்ல ஏத்துறேன், அதை வந்து ஐ ஹாவ் டு ஸ்ட்ரக்சர் இட் அண்ட் தென் ஐ ஹவ் டு புட் இட் இன் மை மைண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, யூ ட்ரை டு கெட் சம் ஐடியா ஆஃப் ஹவு வெல் யூ ரிமெம்பர் த மெட்டீரியல். ஸோ எந்த அளவுக்கு பண்ணுவோன்றது. லாஸ்டா பாத்தீங்கன்னா, யூ வில் ரிவ்யூ பிஃபோர் அன் எக்ஸாமினேஷன். ஓகே, இது ஒன்றும் இல்லை. இப்போ இதை பத்தி எழுதும் போது இஃப் யூ கோயிங் டு ரைட் ஒன்லி தீஸ் 5 points, யூ நோ இட் பி வெரி நைஸ். ஸ்டோரிஸா நிறைய எழுதுறதுக்கு நமக்கு வந்து டைமும் இருக்காது, நம்பர் ஆஃப் பேஜஸும் பத்தாது. ஸோ அதனால இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் 2 units அண்டர் பிளாக் 3ல. இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் 3ல வந்து 12th unit இருக்கு. Now we'll continue with the 12th unit. So unit 12ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து it is coming about language and thought. Okay, so unit 12 and unit 13 வந்து not much importance is given as far as I know in the previous year question papers. Okay, so unit 12 unit 13, but ஆனா just அது இருக்கிற side edits மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, that one I'll tell very quickly so that you can remember certain things. ஸோ இப்போ இந்த மார்ஃபீம்ஸ், ஃபோனீம்ஸ் இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சா ஒரு தப்பு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் அண்ட் தாட்ல, ஏன்னா we can very easily relate and remember, அதனால தான். ஸோ லாங்குவேஜ் அண்ட் தாட்ல நமக்கு என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ஆர் வேக்கிங் டைம்ஸ் வந்து நம்ம முழிச்சிருக்கும் போது வேக்கிங் ஹார்ஸ்ல வந்து வி திங்க், நம்மளால யோசிக்காம இருக்கவே முடியாது. இட்ஸ் வெரி ஹார்ட் நாட் டு திங்க். ஓகே, ஸோ ஹவு டு வி திங்க் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து வி ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, we are processing information here. So thinking வந்து it is going to consist of cognitive rearrangement or manipulation of both information from the environment. So இது எங்க அப்படின்னா, environmentல இருந்து நமக்கு we get a lot of information and we had something stored in our memory. Okay, இது ரெண்டையுமே integrate பண்ணி தான் நம்ம thinking பண்றோம். Okay, these two together work to make thinking a success. இதுல வந்து there are 3 types of thinking. ஓகே, திங்கிங்ல வந்து 3 டைப் இருக்கு. ஸோ என்னென்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிஸ்டிக் திங்கிங், நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஸ்டிக் திங்கிங் அண்ட் தென் டைரக்டட் திங்கிங். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஆர்டிஸ்டிக் டைரக்டட் திங்கிங். ஸோ ஆர்டிஸ்டிக் அப்படின்றப்போ என்ன அப்படின்னா வந்து யூ ஹாவ் சிம்பிள்ஸ் வச்சு some kind of images, அந்த ஒரு என்வாயன்மெண்ட்ல பாக்குறது, இதை வச்சு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ஆர்டிஸ்டிக். ஸோ ஆர்டிஸ்டிக் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, they have given it as dreams. Okay, dreams are an example of artistic thinking. அடுத்தது ஆர்டிஸ்டிக் திங்கிங் அப்படின்றப்போ என்ன அப்படின்னா, it is going to be something again with some personal meanings. Okay, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ட்ரீம்ன்றாங்க, இது என்னன்னா டே ட்ரீமிங். ஓகே,
ஸோ ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து தேல் பி இன் தேர் ஓன் வேர்ல்ட். அதான் சம் திங்கிங் இஸ் ஹைலி பிரைவேட். அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் தேல் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் திங் தே திங்க் அண்ட் அவங்க டே ட்ரீமிங் பண்ற மாதிரி தெரியும். ஸோ மற்றபடி யூ திங்க் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் ஆர் டு கிரியேட் சம்திங் நியூ அப்படின்றப்போ இட் இஸ் டைரக்டட், யூஆர் ஃபோக்கஸ் ஓரியன்டட். ஸோ அதுதான் இங்கே. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திங்கிங் ப்ராசஸ் அப்படின்றது இட் இஸ் கோயிங் டு பி அன் inner speech. Okay, it's going to be an inner speech and we often use words or languages, and thinking and language is closely related. So whatever we think are going to be inner ideas. நம்ம யோசிக்கிறது எல்லாமே வந்து ஐடியாஸ். அந்த ஐடியாஸ் ஐ வில் ஹாவ் டு புட் இட் into some kind of continuous இது, and then only I can bring it out. Okay, so அந்த ஐடியாஸ் நான் வேர்ட்ஸா நான் ப்ராப்பரா நான் எடுத்துட்டு வந்து ஐ வில் ஹாவ் டு ஜாயின் them together in our semantic long-term memory. So அப்போதான் வந்து it will come out properly. Okay, some theorists வந்து they view as role of language in thinking. வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, language plays a very important role. கண்டிப்பா நான் யோசிச்சுட்டேன், எனக்கு தெரியுது, ஆனா எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லுவோம்ல. somebody when a teacher asks a question, நம்ம ஸ்கூல் டேஸ்ல கேட்டிருப்பாங்க, கேட்கும்போது we'll say that எனக்கு ஞாபகம் இருக்கு மேம், ஆனா எனக்கு சொல்ல வரல. that is because you are able to think but you're not able to put it out in terms of your words. அதான். ஸோ அப்போ அங்கே வந்து பிரச்சனை ஆயிடுது. ஓகே, ஸோ திங்கிங் வந்து என்ன அப்படின்னா, as I told you, it's a kind of inner speech. You're talking to yourself. Okay, you're talking to yourself under your own breath. Okay, so language is the system of symbols plus rules for combining them used to communicate information. Okay, so language will use symbols for communicating information. So first the information வந்து should be transmitted by the symbols are இருக்குது. So once the information is transmitted by symbols, second என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, we'll have to combine these elements into some kind of sentences. எனக்கு சிம்பிள்ஸ்ல போனதுக்கு கண்டிப்பா I have to combine and then அதை வந்து I'll have to convey it properly. Okay, so அதுதான். So இந்த production of speechல நமக்கு we have two things called phonemes and morphemes. So phonemes அப்படின்ற வேர்டை பார்த்தாலே you will remember the word phonetics. So phonetics அப்படின்றது என்னது, basic sounds. Okay, so அதுதான். So morphemes அப்படின்றது sounds வச்சு you are able to create some kind of words, right? That is the smallest unit of speech. Okay, so இதான் வந்து phonemes and morphemes. So கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா there are 40 phonemes அப்படிங்கிறாங்க. Okay, and these phonemes and morphemes will be different in everything. So morphemes வந்து small things. இப்போ வந்து ஒரு கைண்ட் அப்படின்னு ஒரு வேர்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, யூ ஆட் ly, இட் வில் பி கைண்ட்லி. ஓகே, டைம் அப்படின்னு எடுத்தோம்னா டைம்லி, அன்டைம்லி, இந்த மாதிரி we can make words, that is morphemes. Morphemes அப்படின்றது என்னன்னா, you are bringing these kind of things and you are able to make some kind of words. So rental functions of language என்னன்னா, it allows us to communicate and provide the system of symbols and rules. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த லாங்குவேஜ்ல இருக்குது நமக்கு. The next one is phonemes and morphemes. ஒரு டெஃபினிஷன் வந்து இதில் கொடுத்துருக்குது. You can go through this for the definition. Okay, next one, phrase structure and rule learning. So phrase structure and rule learning என்ன, phrase. So how do you get a phrase? So now you are going to combine words and you are going to get some kind of a phrase. And rule learning, you have to follow certain types of rules. என்ன rules அப்படின்னா, if I have a subject, it has to follow by a verb or ஒரு predicate இருக்கணும் எனக்கு. So இந்த மாதிரி நம்ம rules வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான். And this rules might be different for different languages. So as per the languages, we have to change the differences. So the sentence consists of a noun phrase followed by a verb phrase. So இது கண்டிப்பா இருக்கணும். And location of pauses is also fixed by the phrase structure. So அந்த இடத்துல வந்து எங்கெங்கெல்லாம் pause கொடுக்கணும் அப்படின்றது. இதுதான் I told you, deep structure and surface structure அப்படின்றது. Okay, surface structure அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, you understand only the basic இது ஃபுல்லாவே அந்த ஓவராலா இருக்கிறது. டீப் அப்படின்றப்போ நம்ம மொத்தமா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது இஸ்ஸு வாசு ஆர் எல்லாமே இருக்கிற மாதிரி. ஸோ அது எல்லாமே நமக்கு தேவையில்லை. டீப் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது தான் நமக்கு தேவையானது. இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் அப்படின்றதுல அது எல்லாமே we should remember that. Concept of deep structure வந்து it refers to the intent of the sentences.
அதுல மெயின் மேட்டர் என்ன அப்படி அதுதான் வந்து டீப் ஸ்ட்ரக்சர். சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றப்ப நமக்கு என்னன்னா இட் இஸ் ஆக்சுவல் சவுண்ட் சீக்வன்ஸ். அதை நம்ம வந்து அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் அதை கொண்டு வரதுக்கு வாட் ஆல் யூ ஆட் டு த சென்டென்ஸ், டு த வேர்ட்ஸ், வாட் ஆல் யூ ஆட் டு மேக் இட் பிளசன்ட் டு ஹியர். ஸோ அதுதான் அடுத்து ரெக்கார்டிங் அண்ட் மெமரியில வந்து யூ ஹேவ் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சென்டென்ஸ் விச் ஆர் பீயிங் forgotten. Next, language and forms of thought. Kandipa different languages have different ways wherein you need to remember. And then deaf mute children வந்து they'll have some difficulties. So அவங்களுக்கு என்ன மாதிரி cognitive abilities இருக்கு. So how we are going to help them in concept formation is what is given here. Then linguistic relativity hypothesis. So for every language it is going to be different. இத வந்து யார் பண்ணாங்க அப்படின்னா வார்ஃப் அப்படின்றவர், he was a student in American Indian languages. So he said that ஒரு லாங்குவேஜ்ல இருக்கிற மாதிரி இன்னொரு வேர்ல்ட் இஸ் கான்செப்ட் டோட்டலி பை தோஸ் ஹூஸ் லாங்குவேஜ் ஆர் கம்ப்ளீட்லி அன்லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரே ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ரெண்டு லாங்குவேஜ் வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணி நம்ம ஈஸியா ரீட் பண்ணிக்கலாம். ஆனா இஃப் இட் இஸ் கோயிங் டு பி a completely different structure கண்டிப்பா நமக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா we know only one word snow. ஆனா when you go to an Eskimo he will say that they will say there are different kinds of snow. ஸ்னோன்னு சொன்னா அவங்க வந்து ஸ்னோவா என்ன ஸ்னோ சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து ஸ்னோனா ஸ்னோ தானே அப்படின்னா தேல்சே ஸ்னோல இவ்வளோ இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஸ்டார்ம்னா ஹெயில் ஸ்டார்ம்னு ஒன்று இருக்குது, நமக்கு மற்ற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். அதே போல வந்து பிலிப்பைன்ஸ் ஐலாண்ட்ஸ்ல வந்து தே ஹாவ் நேம்ஸ் ஃபார் 92 வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ். இப்போ நமக்கு என்ன தெரியும், வீல் மேக்ஸிமைஸ் வீல் நோ சம் 5 to 6 மேஜர் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ், அவ்வளோதான் நமக்கு சொல்ல முடியும். பட் ஆனால் பிலிப்பைன்ஸ் அண்ட் ஹானு ஆஃப் த பிலிப்பைன்ஸ் ஐலாண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா தே ஹாவ் நேம்ஸ் ஃபார் 92. அப்போ வந்து அங்க போயிட்டு யூ கேனாட் ஜெனரலைஸ் அ வேர்ட், யூ ஹேவ் டு பி ஸ்பெசிஃபிக் இன் வாட் எவர் யூ ஆர் டெல்லிங். அடுத்தது சிமுலேஷன் மாடல்ஸ்ல என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணி when I'm going to simulate அப்போ வந்து காக்னிட்டிவ் ப்ராசஸ்லாம் சிமுலேட் பண்ணலாம். முதல்ல யார் பண்ணாங்கன்னா நியூவெல் அண்ட் சைமன். ஓகே, சிமுலேஷன் சைமன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிமுலேஷன் பண்ணது யாருன்னா சைமன் வந்து அப்போ கம்ப்யூட்டர் ரொம்ப நியூவா இருக்கு, அதனால நியூவெல் அண்ட் சைமன். சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் டீப் ஸ்ட்ரக்சர் இப்போ திரும்ப கொடுத்துருக்காங்க. பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். Phonological is phonetics. Phonetics is going to be recognizable speech, the sounds. Semantic, words and their meaning. Written, grammar, rules, babbling, inference. So inference எப்படி அவங்க ஸ்பீச் இருக்கும். அடுத்து do we think what we say or say what we think. How you deliver your thinking, அதை எந்த அளவுக்கு நம்ம வெளியே கொண்டு போறோம். ஸோ அகெயின் ஃப்ரம் தாட்ஸ் டு சென்டென்சஸ். ஸோ வாட் எவர் ஐ திங்க், நான் வந்து ஏதோ ஒன்று வச்சிருக்கிறேன், ஹவு டு ஐ பிரிங் இட் அவுட் அப்படின்றது தான். ஸோ இதுல தான் திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வேணும், எனக்கு ப்ரெடிகேட் வேணும். சப்ஜெக்ட் ஹேஸ் டு பி ஃபாலோட் பை அ ப்ரெடிகேட். ஸோ அது வந்து எனக்கு ப்ராப்பரா இருக்கணும், அதையும் ப்ராப்பரா நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தெரியணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தேர் மைட் பி 2 sentences, 2 subjects and 2 predicates. ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெடிகேட் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெடிகேட் இருக்கும். அப்போ 2 ப்ரப்போசிஷன்ஸ் இருக்கு. ஸோ எங்க 2 ப்ரப்போசிஷன், எங்க ஒரே ப்ரப்போசிஷன் நமக்கு தெரியணும். Here you have a sentence. Serious scholars read books. You cannot divide it like எனக்கு இங்க ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெடிகேட் இருக்கு, இங்க ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெடிகேட் இருக்குன்னு கண்ணை மூடி பண்ண முடியாது. Just because of the word scholars, you will take the serious scholars as a subject and read books as the predicate. Okay, the read என்றது you can take it as a verb also. So இப்போ இந்த இடத்துல it is not, it just means that scholars read books. அதுதான் இதோட மீனிங் என்ன, scholars read books அப்படின்றதுதான். ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம ப்ரொபோசிஷன்ஸை வந்து சென்டென்சஸ்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம்ன்றது. அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ் வந்து ப்ரிமிட்டிவ் டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் என்ன மாதிரி டெவலப் ஆச்சுன்றது தான். ஸோ இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் லைஃப்ல வந்து they just begin to speak. So first one, children will learn about their world, what their mother provides. அதுக்கப்புறம் அந்த டாய்ஸ் என்ன பண்ணுது. செகண்ட் வந்து ப்ரீவர்பல் சில்ட்ரன். ஸோ அவங்க வந்து the roles of different things play in the world. ஸோ இது எதுக்காக வச்சிருக்கிறாங்க, இது எதுக்காக இந்த பொருள் இருக்கு. தேர்ட் வந்து they learn to communicate with gestures. அடுத்த மாதிரி 7 or 8 monthsல வந்து they will know when adult is going to point to an object. இது அப்படின்னு சொல்லி காமிச்சா the child will know இது இதுக்குதான் வேணும் அப்படின்ட்டு. ஆஃப்டர் தட் ஒரு 8 months தாண்டி ஒரு 3 months கழிச்சு ஒரு 1 year வந்து child will himself or herself they'll point out and they'll ask them to pick things. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க தெரிஞ்சுப்பாங்க ஒரு 1 yearல. அடுத்து 1 year to 1.5 yearsல வந்து they'll utter single words.
அதுக்கப்புறம் till 2.5 yearsக்குள்ளார they'll be able to make their own sentences. அதாவது with 2 words or 3 words, ரேண்டமா 2 words. இப்போ their cow அப்படின்னா their cow சொல்லுவாங்க. that what does it mean? அங்க cow இருக்கு, there is a cow அப்படிங்கிறது. அதே போல வந்து they'll make some kind of இப்போ ஜிம்மி பைக்னா அது ஜிம்மியோட பைக். the child will say if it the child cycle அப்படின்னா இது ஏ சைக்கிள் அப்படின்னு they'll not be able to tell the name and they'll be cycle அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பட்டது எல்லாமே அந்த மாதிரி 2 word utterances வந்து they'll go to complex sentences. ஸோ இந்த மாதிரிலாம் they are able to do. So this is all about this. And then now coming to the last unit under this block, thinking, reasoning and concept formation. So இதுலயுமே வந்து நியர்லி சொல்ல போனா இப்போ நம்ம பார்த்ததுதான் திரும்ப திரும்ப எங்கேயும் வரும். I just quickly run through here again. So nature and types of thinking. ஸோ நமக்கு வந்து திங்கிங்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு திங்கிங் என்ன ஆக்சுவலா திங்கிங்ன்றது என்ன அப்படின்னா, யூ ஹாவ் அ பிஹேவியர். ஸோ என்னோட பிஹேவியர் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை தாட்ஸ் அண்ட் மை தாட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ஆக்ஷன்ஸ். அவ்வளோதான். ஸோ ஐ ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் திங்கிங், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை பிஹேவியர் அண்ட் வாட் எவர் ஐ திங்க் ஐ வில் ரியாக்ட் அண்ட் தட் இஸ் மை ஆக்ஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு இதுல வருது நமக்கு. ஓகே, ஸோ திங்கிங் அப்படிங்கிறது என்னது அப்படின்றதுதான் ரெஸ்பான்ஸ். அண்ட் அக்கார்டிங் டு தம் திங்கிங் should be just talking to oneself. Okay, or thinking is a complex chain of many ideas or symbols. So thinking வந்து it's not exclusively human beings, but animals யோசிக்குது, babies வந்து we think they will not think அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம், but then we do not know. Sometimes they might think, they'll also remember certain things. Okay, childhoodல will be daydreaming about something very different. So அந்த மாதிரி பட்டது எல்லாமே வந்து இருக்குது. So அதே போல you have the cognition coming in. Cognition refers many mental activities. So every video wherever cognition comes, I would have told this. Even in social psychology, a lot of cognition word comes. So mental activity. So இதெல்லாமே நமக்கு அங்க வரும் அப்படிங்கிறது தான். So you have our verbal expressions, thoughts, இது எல்லாமே. Sometimes you cannot express certain things in terms of both words or images. அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்னு ஆயிடும். அது என்ன அப்படின்னா பீஸ், கைண்ட்னஸ், சாரோ இதெல்லாம் வந்து வேர்ட்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, தாட்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ண, இமேஜாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி இருக்கும் சில இது. அதே போல பீஸ், கைண்ட்னஸ், சாரோ எல்லாமே நம்ம இதெல்லாம் கான்செப்ட்ஸ் யூ கேன் ஃபீல், தே ஆர் ஃபார்ம் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லாஜிக்கல் வர்சஸ் இல்லாஜிக்கல் திங். லாஜிக்கல்னா நமக்கே தெரியும், யூ கேன் ட்ரா கன்க்ளூஷன், இது இப்படிதான் இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு நியாயமான ஒரு காரியம் இருக்கு. அண்ட் திஸ் ஒன் இஸ் இல்லாஜிக்கல். ஓகே, இது வந்து லாஜிக்கல்னு போட்டாங்க, இது வந்து இல்லாஜிக்கல் திங்கிங். ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இல்லாஜிக்கல் திங்கிங் wherein child is saying the mother was enjoying her teaching, அதனால நானும் டீச்சர் ஆனதான் ஹாப்பியா இருப்பேனா? கிடையாது. ஸோ வாட் எவர் there are many other things which can make, so that is not called logical, right? ஸோ அதுதான் வந்து இல்லாஜிக்கல் திங்கிங்க்கு நமக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். அடுத்தது காக்னிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து focusing on the basic elements. Second வந்து determine how we attempt to process the available information. At the reasoning is also a part of thinking. Okay, so on the thinking என்னவா இருக்கும்? inductive, deductive, evaluate. I told you, right? inductive, deductive, evaluate. I told you inductive அப்படின்றப்போ நான் என்ன சொன்னேன், இது வந்து ஐ வரது வந்து எம்எஸ்ஜி மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ எனக்கு ஸ்பெசிபிக் டு ஜென்ரல், ஸ்பெசிபிக்னா கம்மியா இருக்கிறது, அதான் ஸ்மால் செட் ஆஃப் டேட்டா டு டிரா இன்ஃபரன்சஸ். அதுதான் ஸ்மால் செட் ஆஃப் டேட்டால இருந்து ஐ எம் கோயிங் டு கிவ் சம் ஜென்ரலைசேஷன். ஓகே, அதே டிடெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய டேட்டா இருக்கு, அதுல இருந்து ஐ எம் கோயிங் டு ஸ்பெசிஃபை. அதான் வந்து நமக்கு டிடெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்ஜி அப்படின்னு. ஓகே, சாரி டிஎஸ்ஜி இல்ல டிஜிஎஸ். ஓகே, ஸோ லைக்வைஸ் இண்டக்டிவ், டிடெக்டிவ், எவாலுவேட்டிவ். எவாலுவேட்டிவ் வந்து யூ ஆர் ஜட்ஜிங் வித் ப்ராப்பர் ரீசன். கிரிட்டிக்கல் திங்கிங் தான், critical thinking is evaluative reason. Okay, so that's also. And then formal reasons என்ன அப்படின்னா syllogismல பண்றது, formal versus everyday reasoning. So formal reasoning அப்படின்றப்போ what is the formal method of reasoning அப்படின்றப்போ I'm given 2 sentences, I'm able to conclude. So அப்போ எப்படி அப்படின்னா அந்த இருக்கிற லாஜிக்கை வச்சு I'm able to conclude. everyday reasoningனா நார்மலா நம்ம பண்றது எல்லாமே, you நார்மலா everyday whatever you plan, whatever you do, அது எல்லாமே வந்து நம்மளுடைய எவ்ரிடே ரீசனிங் கீழே வந்தது. இதுல வந்து வாட் ஆர் த பேசிக் சோர்ஸ் ஆஃப் எரர்.
ஸோ இந்த மாதிரி நம்ம திங்கிங்ல நம்மளோட இமோஷனல் பிலீஃப்ஸ்ல என்னென்ன தப்பு நடக்கலாம் அப்படின்னா ஓவர் சைட், சும்மா லைக் ஓவராலா பார்த்துட்டு we fail to look at what is a problem beneath அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பயாஸ். ஸோ வந்து பிரைமரியா நம்ம ஒரு சில எவிடன்சஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்றது வித்வுட் திங்கிங் வாட் இஸ் ஹேப்பனிங் தேர் இட்செல்ஃப். அதான் ஹைண்ட்சைட் எஃபெக்ட்ன்றது. ஸோ ஹைண்ட்சைட் எஃபெக்ட் அசியூம் வாட் யூ வுட் ஹவ் பீன் பெட்டர் அட் ப்ரிடிக்டிங் ஆக்சுவல் ஈவெண்ட்ஸ். நம்ம உட்காந்து ஆக்சுவலா அந்த சிச்சுவேஷனுக்குள்ள போகாம நம்மளா உட்காந்து யோசிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஃபார்மேஷன். ஸோ கான்செப்ட் ஃபார்மேஷன்ல என்ன அப்படின்னா வந்து ஹவ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் கான்செப்ட். இப்போ ஆப்பிள் அப்படின்றப்போ சம் வில் ரிலேட் ஆப்பிள் டு த கலர் ரெட், சிலர் வந்து ஃப்ரூட்னுவாங்க, சிலர் வந்து ஹெல்த்துக்கு நல்லது அண்ட் ஆப்பிள் டே கிவ்ஸ் டாக்டர் அவே அப்படின்வாங்க. ஸோ அது மாதிரி ஆப்பிள் நம்ம என்ன மாதிரி நம்ம கான்செப்டுவலைஸ் பண்றோம். ஸோ கான்செப்டுவலைசிங் will be different depending on the person, depending on their perception. Okay, so likewise typicality na why is one thing different. For example, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஹம்மிங் பேர்ட் இருக்கு, ஒரு சிக்கன் இருக்கு, ரெண்டுத்தையும் வந்து நான் கம்பேர் பண்ணேன் அப்படின்னா வந்து ஐ வில் நெவர் ஃபீல் தட் சிக்கன் இஸ் அ பேர்ட் தோ இட் இஸ் அ பேர்ட். நமக்கு டக்குனு அது மைண்டுக்கு வராது. ஏன்னா நமக்கு வந்து சிக்கன் எங்க பறக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு 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 ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வில் நாட் பி ஏபிள் டு ரிமெம்பர். அதே போல ஆப்பிள்னா ஃபர்ஸ்ட் வில் ரிமெம்பர் ஒன்லி ரெட் ஆப்பிள், கிரீன் ஆப்பிள் நமக்கு ஞாபகத்துக்கே வராது. பிகாஸ் that is typically dominant. Okay, so that is why we remember that. Okay, and இப்போ ஒரு சயின்டிஸ்ட்னா நமக்கு சயின்டிஸ்ட் அவ்வளவுதான். கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் வந்தா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தாட் வரும். கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சயின்டிஸ்ட் தானே நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஏன்னா we are essentially thinking on terms of stereotypes and that is how the world is. நம்ம ஃபுல்லா வந்து இது மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். அதே போல ஜெனரல் இன் ஓல்டன் டேஸ், இப்போ ஓல்டன் டேஸ்ல டாக்டர் அப்படின்னாலே இட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு மேல் டாக்டர், ஃபீமேல் டாக்டர் ரொம்ப யோசிக்கவே மாட்டாங்க. இப்போ வந்து we have both the genders coming in. ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட் வந்து ஹைரார்கி ஆஃப் கான்செப்ட்ஸ். ஸோ வேர்ட்ஸ் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிறத மட்டும் நம்ம வந்து பார்த்து அதை மட்டும் ஞாபகம். இப்பவே நம்மளே சொல்றோம்ல, when you learn for an exam you try to learn all that is given in the side heading, main heading, இது மட்டும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நம்ம சொல்றது தான் வந்து ஹைரார்கிக்கல் கான்செப்ட்ஸா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகே, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். And then acquiring concepts. Okay, so acquiring concepts is how do you acquire. So children என்ன மாதிரி acquire பண்ணுவாங்க as per their year. If 1 yearல how will the child observe a concept, அப்புறம் ஒரு 2-year-old boy என்ன மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது மாதிரி ஒருத்தர். அண்ட் அகைன் வித் அனிமல்ஸ், ஒரு ஃபாக்ஸுக்கும் டாகுக்கும் என்ன மாதிரி டிஃபரன்ஸ் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பட்டது எல்லாமே. ஒரு கவு இருக்குது, கவுக்கும் கேட்டுக்கும் என்ன பண்ணுவீங்களா அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. அண்ட் தென் சிம்பிள்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் அண்ட் நேச்சுரல் கான்செப்ட். ஸோ நேச்சுரல் கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டா உங்களுக்கு வந்து ஒரு டெஃபினட்டா இருக்காது ப்ராப்பர்ட்டிஸ் ரூல்ஸ் எல்லாமே. ஆர்டிஃபிஷியல் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நமக்கு வந்து ஒன்று வந்து ஸோ ஆர்டிஃபிஷியல் கான்செப்ட்ஸுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். நேச்சுரலுக்கு வந்து நேச்சுரலுக்கு வந்து we won't have some many kind of no fixed and readily specified set of defining features. So this you need to remember. Okay, and then again the same concept formation, concepts of form and their features or their attributes are based on it, and they are compared with the ones already present, and you have a visual image and you have a mental picture of the objects of the external world. And generally finally பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து related to schemas. ஸோ அகெயின் அதே கான்செப்ட் ஃபார்மேஷன் தான். நம்ம என்ன மாதிரிலாம் கான்செப்ட் ஃபார்ம் பண்ணுறோம், அவுட் ஆஃப் சச் சைல்டு ஃபார்ம் கான்செப்ட்ஸு. ஸோ கிளார்க் ஹல் அப்படிங்கிறவர் வந்து ஹி ஹஸ் டன் ரிசர்ச். ஸோ ஹி இஸ் டாக்கிங் அபவுட் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்டிமுலஸ் ஜென்ரலைசேஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ எப்படி நான் ஜென்ரலைஸ் பண்ணுறேன், ஆன் வாட் பேசிஸ் டு ஐ டிஸ்கிரிமினேட் அப்படின்றத வச்சு யூ ஆர் கம்மிங் டு சம் கைண்ட் ஆஃப் கன்க்ளூஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸோட இது என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்டர் ரூல்ஸ் ஆஃப் காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கீமானா என்ன, ஸ்கிரிப்ட்னா என்ன, ஆட்ரிபியூஷனா என்ன, ஹியூரிஸ்டிக்ஸ்னா என்ன. ஸோ ஸ்கீமா அப்படின்றது ஒரு பேட்டர்ன் நெட்வொர்க் ஆஃப் கான்செப்ட்ஸ். ஸ்கிரிப்ட் அப்படின்றது அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் தோஸ் ஈவெண்ட்ஸ் ஸ்கிரிப்டா எழுதுற மாதிரி. ஸோ ஆட்ரிபியூட் யூ கிவ் சம் கைண்ட் ஆஃப் ஆட்ரிபியூஷன், ஒரு இன்ஃபரன்ஸ் டு வாட் இட் இஸ் அப்படின்ற மாதிரி. Heuristics is like how we interpret our behavior, okay, based on our behavior. So இதை பொறுத்து the next few concepts are there.
Okay, if you are really going to read all these concepts, the full read பண்ணி பாருங்க. சும்மா கதை மாதிரி ரீட் பண்ணாலே உங்களுக்கு you can finish off this. Okay, so இதில் என்னெல்லாம் இருக்குன்னா discrimination learning வந்து plays a role in formation of some concepts இருக்கு. ஸோ டிஸ்கிரிமினேஷன் பற்றி நீங்கள் நிறைய எழுதலாம். and then proposition relation between concepts. ஸோ கான்செப்ட்ஸ்குள்ளார நீங்கள் என்னென்ன ரிலேஷன்ஷிப் வச்சுப்பீங்க. தென் இமேஜஸ் எந்த அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகே, தென் கான்செப்ட்ஸ் அண்ட் கேட்டகரிஸில் இதில் என்னன்னா ஒரே ஒரு தப்பு இருக்குது. ஐ ஜஸ்ட் சேஞ்ச் இட். இது எல்லாமே ஸ்கீமா. ஓகே, எங்கெங்கெல்லாம் இந்த இடத்துல வந்து ஸ்கீம்ஸ் அப்படின்னு இருக்கோ அது எல்லாமே வந்து ஸ்கீமாஸ். ஓகே, ஸோ இட் இஸ் given wrongly here and there. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்கீமா. ஓகே, ஸோ இது மட்டும் மாற்றிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்கீமா எனக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா ஐ நோ அபவுட் தி கரண்ட் என்வாயர்மெண்ட் அண்ட் ஆல். அண்ட் தென் எல்லாமே யூ ஹவ் டு பிரிங் இட் இன் டு அ சிங்கிள் சங்காக நீங்கள் ஃபங்க்ஷன் போட்டுட்டீங்கன்னா நமக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஸோ தியரிஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் ஃபார் கான்க்ரீட் ஆப்ஜெக்ட்ஸ் அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளாசிக்கல் தியரி ஆஃப் கான்செப்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கிளாசிக்கல் தியரி ஆஃப் கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து sufficient conditions have to be met to fall under the concept. Classical theoryல வந்து அதான் சொல்றாங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து should meet certain conditions to get into that. ஸோ அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டெஃபினிஷனல் தியரி. ஒரு ப்ராப்பராக டிஃபைன்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதுக்கு ரொம்ப நமக்கு தெரிய வேண்டியது இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் பற்றி. ஓகே, ஸோ இதில் வந்து there is something called as definitional approach அப்படின்னு இருக்குது. அண்ட் டெஃபினிஷனல் அப்ரோச் வில் நாட் ஒர்க் ஆல்வேஸ். ஓகே, இது இப்படிதான் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே தப்பா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, பார்க் பண்றது எல்லாமே டாகா அப்படின்னா வந்து சம் அதர் சவுண்ட்ஸ் ஆல்சோ ஆர் தேர். ஓகே, அது எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால தேர்ஸ் another approach called probabilistic approach. ஸோ அங்கே ஃபேமிலி ரிசம்பிளன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல யூ கேன் பிரிங் மோர் இன் டு த கான்செப்ட். இப்போ ஒரு ஃபேமிலி எடுத்துட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி தே லுக் அலைக். சம் பீப்புள் might not look like their family members. Okay, so all that we are seeing, that is called as probabilistic schema. And then classical nature நம்ம பார்த்தோம்ல, அடுத்து theoretical nature of the concept. Theoretical nature of the concept வந்து it is going to be descriptive and statistical. Okay, அந்த மாதிரி you are going to categorize. And then here you have the concept acquisition, okay, guided by the goals. So goal driven ஆ இருக்கும். And then அதை வச்சு you will find and then theoretical goals இருக்குது. So on what you are exposed to. ஸோ அதுபடி இருக்கு நமக்கு. ஓகே, ஹியர் இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் கம்ப்ளீட் தியரி ஆஃப் கான்செப்ட் நமக்கு இதில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இஸ் இட் ஈஸி டு ரிமெம்பர் 3 as 3 பார்த்தோடனே ஆடுன்னு சொல்ல தெரியுமா, இல்லை 5 7 8 6 3 5 9 அப்படின்றத பார்த்தோடனே ஆட் நம்பர்னு சொல்ல தோணும்னா கண்டிப்பா 3 பார்த்தோடனே ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர்னு சொல்ல தோணும். ஓகே, நாட் திஸ். ஓகே, அதே போல ஒரு ஸ்கொயரை வந்து ஜாமெட்ரிக்கல் ஃபிகர்னு டக்குன்னு சொல்லலாம். பட் இப்போ எனக்கு இப்படி எலிப்ஸ் இருக்கு, இது ஜாமெட்ரிக்கல் ஃபிகர்னு டக்குன்னு சொல்லுவோம்னா சொல்ல மாட்டோம். ஓகே, இதுதான் வந்து இந்த தியரிட்டிக்கல் இதுல நமக்கு வருது. ஓகே, தியரிட்டிக்கல் நேச்சர் ஆஃப் கான்செப்ட்ஸ்ல இது மாதிரி தான் நம்ம வந்து பண்றோம் அப்படின்றோம். இதுல தான் ப்ராபபிலிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் கீழே வரும் நமக்கு. ஓகே, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் கம் அண்டர் த ப்ராபபிலிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து இன்னும் பெட்டரா என்ன சொல்றாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க 45 இயர்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏஜ் சொல்றது வேணா we can tell, but you cannot say if the person is married or if the person is has grandchildren or not அப்படிங்கிறது. that is difficult. Okay, so இது மாதிரி தான் நமக்கு வந்து இந்த காக்னிட்டிவ் சயின்சஸ் பத்தி இதுல லாங்குவேஜ் அண்ட் தாட்ல கொடுத்துருக்காங்க. So I hope you have understood this. So with this block 4 is over. ஓகே, அடுத்து பிளாக் 5 இருக்குது. இன்டெலிஜென்ஸும் பர்சனாலிட்டிஸும் இருக்கு. தேர் ஆர் சம் வீடியோஸ் ஆன் தி இன்டெலிஜென்ஸ் தியரிஸ். ஓகே, அண்டர் சீட்டட் இதில் இருக்கும் நமக்கு. ஸோ இஃப் யூ கேன் கோ த்ரூ தேட் ஆல்சோ. தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஆர் யூ ஜஸ்ட் கிவ் அ ரீட் த்ரூ டு திஸ் த நெக்ஸ்ட் 2 இது. ஸோ தென் ஆல்சோ யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் all the concepts which we learnt now under block 3. Okay, sorry, block 4. So block 1, block 2, block 4 are right now done. So block 3 will be seeing shortly later on. Okay, so the memory and forgetting, theories of memory are very very important. So read that and you will surely be benefited for the exam. Okay, so thank you everyone. See you again other video. If you have any doubts or any suggestions, please leave it in the
comment section so that I'll be able to address to it. Thank you.